நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரன் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கோபால் கிருஷ்ண காந்தி அப்படின்னு ஒருத்தர், வெஸ்ட் பெங்காலுடைய ஃபார்மர் கவர்னர். அவர் ஒரு ஆர்டிக்கல் சமீபத்தில் எழுதியிருந்தார் ஆங்கிலத்தில். ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கலாக அது பார்க்கப்படுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியல்வாதிகளும் அரசியல் அமைப்பும் இந்த தேசத்துடைய எம்பவர்மெண்ட்டுக்காக, வளர்ச்சிக்காக பல்வேறு விதமான நெறிமுறைகளையும் சட்டங்களையும் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதை ரீடிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பாக இருக்கலாம், அல்லது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், பெண்களுக்கான சொத்துரிமை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான விஷயமாக இருக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து அரசாங்கமும் அரசு எந்திரமும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட ரியாலிட்டியில் அது எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனில் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியலை. அதை மக்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க அதை அப்படியே செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வரதட்சணை கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் நிதர்சனத்தில் நம்ம வரதட்சணை வாங்கிட்டு இருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும், அதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பட் குழந்தை தொழிலாளர் முறைங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாமும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெண்களுக்கான சொத்துரிமை கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாலே தமிழக அரசில் திமுக கவர்மெண்ட் இருந்தப்பவே அந்த ரூல் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி விகிதத்தில் ஒரு தந்தையினுடைய சொத்தை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இங்கே ஈக்குவலாக சொத்து கொடுக்குறோமா அல்லது சொத்தே கொடுக்குறோமா அப்படிங்கிறது வேறு. காரணம், ஒரு பழம்பெருமை கொண்ட ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறப்ப சில நடைமுறைகளை ரொம்ப காலமாக பழக்க வழக்கத்திலே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது வெவ்வேறு வடிவத்தில் கொடுக்குறோம் அல்லது கொடுக்கல அப்படின்னு ஒரு நடைமுறை இங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பெண்களுக்கு சொத்துரிமை பற்றிய விழிப்புணர்வு முன்னை விட கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னாலெல்லாம் இது எனக்கும் இந்த சொத்து இருக்குது, இதை கொடு அப்படின்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது. பட் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் எனக்கு சொத்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே கூட, அல்லது கொடுக்காம நீங்கள் விட்டுட்டா கூட, என்னைக்காவது ஒரு நாள் விழுகிற போது அழகாக அதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆளாக ஒரு இக்கு வைப்பாங்க. அந்த என்ன சொல்லுவாங்களா, அது அணு ஆயுதம் வைத்திருக்கிறவனை பார்த்து நீ பயப்படணும் அப்படி ஒரு இக்கு இருக்குல்ல, எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு லைட்டாக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற போது எனக்கு நீ சொத்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இக்கா சொல்லி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஐ ஹாவ் அ லீகல் ரைட் டுவர்ட்ஸ் தட் அசட். அந்த அசட் பற்றி எனக்கு ஒரு லீகல் ரைட் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு. பட் யதார்த்த வாழ்க்கையில் பெண்களுக்கான சொத்துரிமை அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அது பாரம்பரிய அடிப்படையிலேயே வேறொரு வடிவத்தில் இருக்கா, இல்லை அரசு சொன்னபடியே அப்படியே நடக்கிறதா, என்ன அளவுக்கு இப்போ யதார்த்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம். ஒரு பெண்ணுக்கு நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய மரபில் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொத்து இல்லை, ஆனால் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பெண், ஒரு தங்கச்சி இருக்குது, ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சமூகத்தில். ஐயா, பொண்ணு பிறந்துட்டாலே அந்த பிறந்த அண்ணிலேருந்து பொண்ணு பிறந்துருத்து சேர்த்து வச்சுக்கோ. இதுதான் எல்லாரும் சொல்றது. பையன் பிறந்தா அப்படி யாருமே சொல்றது இல்லை. பையனுக்கும் படிக்கிற செலவெல்லாம் இல்லையா, ஆனால் அப்படி யாரும் பேசுறது இல்லை. பொண்ணு பிறந்துருச்சு, இப்பவே சேர்த்து வச்சுக்க, பின்னாடி சீர் செய்ய உதவும். என்ன சீருங்கிறதெல்லாம் கிடையாது, அண்ணிலேருந்து சேர்க்கணும் நம்ம செய்யறதுக்கு. அதுதானுங்க நிஜம். இப்போ என்னெல்லாம் கொடுக்குறோம் ஒரு பெண்ணுக்கு நம்முடைய பழக்க வழக்கத்தில் இப்போ என்னெல்லாம் கொடுக்கப்படுது? முதல்ல அவங்களுக்கு பிரசவம், அதாவது 7ஆம் மாதம் வளகாப்பு போடுறோம். அதுக்கு அடுத்த பிறகு பிரசவம் பார்க்குறோம். அது எவ்வளோ செலவாக இருந்தாலும் முதல் பிரசவம் தாய் வீட்டில் மட்டும்தான் நடத்தணும் அப்படிங்கிற கல்ச்சர் நம்மக்கிட்ட இருக்கு. தாய்மாமன் சீர் என்னென்ன கொடுப்பாங்க தாய்மாமன் சீரில்? ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்ததுன்னா அது ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போதே கோல்ட் செயின் போட்டு தான் அது வெளியே வருது. அதுலேருந்து ஆரம்பித்து அந்த பொண்ணு ஸ்டெப்பாக படிக்கிறதுலேருந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணி அதுக்கு மேரேஜ் பண்ணுற வரைக்கும் தாய்மாமனோட சீர் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைய காலம் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, வேறு சார் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்கன்னா அவங்க வீடு புது வீடு கட்டினா கூட நம்ம தான் சீர் செய்யணும். 15 வகை சீர், 68 வகை சீர், 72 வகை சீர், அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனை பொறுத்து. ஓகே சார், பொண்ணு வீட்டில் தவம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபேமிலியில் பொண்ணு வீட்டோட தவம்னா பொண்ணோட ஹஸ்பண்டு அவங்க ஃபேமிலியோட ஒரு குலதெய்வம் கோயிலில் ஃபங்க்ஷன், அந்த செலவு ஃபுல்லாக பொண்ணோட அப்பா வீட்டில் இருந்து தான் பண்ணணுங்கிற ஒரு முறை இருக்குது. ஓகே, வேற என்ன இருக்குது இது மாதிரி? சார், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த பொண்ணு ஒவ்வொரு டைம் வாரம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏதோ கொடுத்துட்டே தான் இருக்கணும் சார். அது நம்ம தகுதிக்கு நம்ம கொடுக்க கூடாது. அந்த பொண்ணை பெரிய வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் சார், அவங்களோட தகுதிக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு டைம் போகும்போதும் இல்லை நான் போனாலும் கேட்பாங்க உங்க அம்மா வீட்டில் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு சார். ஒவ்வொரு டைமும் போகும்போது ஏதாவது கொடுக்கணும்.
கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறது. ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எஸ் சார், இப்போ தான் ரீசெண்டாக எங்கள் தங்கச்சிக்கு 1 இயருக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணோம் சார். இப்போ சாதாரணமாக அவங்க அந்த மேரேஜ் பண்ண ஆரம்பித்ததுல இருந்தே ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. அப்போ எல்லாம் மாப்பிள்ளைக்கு சவரம் போட்டோம். அடுத்தது கல்யாணத்துக்கு என்னென்ன சீர் செய்யணுமோ மொத்த சீரும் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க தலை தீபாவளி முடிஞ்சதும் திருமண நாள், இது எல்லாத்துக்குமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, வேற என்னெல்லாம் செய்யப்படுது? வேற என்ன செய்யப்படுது? தலை தீபாவளிக்கு செய்யப்படுது. இப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுடைய அத்தைக்கு இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி புடவை எடுத்து கொடுக்குறாங்க. சீரு பொங்கல் டைம் பாரம்பரியமாக இன்னைக்கு நம்ம அன்னைக்கு, அதாவது எங்கள் அப்பாவுடைய அத்தை ரொம்ப ஏஜ் பர்சன், அவங்கள வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே, வேற பெண்ணுக்கு வேற என்னெல்லாம் கொடுக்கப்படுகிறது? இது மாதிரி ஒரு துக்க சம்பவம் ஏதாவது நடந்ததுன்னா முதல்ல கூப்பிடுறது வந்து தாய்மாமா யாருப்பா. கோவிச்சிட்டு எங்கே போகிறாங்க? புருஷன் கூட சண்டை போட்டுட்டு எந்த வீட்டுக்கு வர்றாங்க? அண்ணன் வீடு தான். நம்ம வீட்டு தான் வருவாங்க. நம்ம பொண்டாட்டி குத்துறதெல்லாம் தாங்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ட்ரூ. என் ஒய்ஃப்டே சொல்லுவேன், 30 வருஷம் அவள் கூட வளர்ந்த வண்டி. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து இன்னும் உள்ள சொசைட்டியில் வந்து எப்படின்னா எவ்ரிதிங் முதல்ல வந்து அந்த பையன் வீட்டு சைடில் தான் பார்க்குறாங்க. இதில் வந்து அவருடைய கணவர் இழந்துட்டா அது ஏதாவது ஒரு துக்கம் அந்த இடத்துல வந்து தான் சொல்லலைங்க இல்லையா, இமீடியட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டோட்டல் பர்டன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் மேலே தான் வரும். ஸோ ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வருகிற போது அவங்கள சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது, அவங்களோட ஃபியூச்சரை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தாய் வீட்டுக்கு தான் இருக்கு. எஸ், இப்போ அம்மாட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் போகுது. அம்மாவுடைய நகைகள் எவ்வளவு இருந்தாலும் சரிதான், அது எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து வழக்காகவே இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தென் மாவட்டத்தில் சிவகங்கையில் இருக்கேன், பட் இங்கே இருக்கேன். அந்த சீர்வரிசைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தை, அதாவது கல்யாணம் பண்ண போகிற குழந்தைக்கு அவங்க 3 ஜெனரேஷனுக்கு என்ன பயன்படுத்தணுமோ அத்தனை வேண்டிய பொருட்களையும் அங்கே அழகுபடுத்தி வைப்பாங்க. அது ஒரு எக்ஸிபிஷனாகவே காமிப்பாங்க. அதில் ஒரு பொருள், அந்த சங்கு குறைந்து விட்டால் கூட அதுக்கு கோவிச்சிட்டு சண்டை போடுற காலங்கள்லாம் இருக்குது சார். அதில் ஒன்றும் மாற்றம். அந்த சீர்வரிசையில் இன்றைக்கி வேணால் நாங்கள் அன்றைக்கி காலத்தில், என்னுடைய காலத்தில் மர்பி ரேடியோவுக்கு தான் இங்கே மவுஸாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்சிடி டிவின்னு இன்றைக்கி அந்த மாதிரி டிஃபரெண்ட்டில் போயிட்டு இருக்காங்க. எல்லா வகையிலுமே அது மாறி இருக்கு. கொஞ்சம் கேட்டு வாங்குறாங்கிறீங்க. ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசுகிறது நம்ம மரபிலேயே பெண்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கப்படுது. அம்மாவுடைய நகை பொண்ணுக்கு தான், காலம் முழுக்க பொண்ணுக்கு செய்யணும், இதெல்லாம் பெண்களுக்கு கொடுக்கறதாக மரபு ரீதியாக கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வீட்டுக்குள்ள உண்மையாகவே இந்த சொத்து விஷயத்தை ஆண்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறாங்க? அவங்க சொன்னாங்க தாய்மாமன் சொன்னாங்க இல்லையா, ஓகே தாய்மாமன். அதே மாதிரி அத்தை சாருன்ற ஒரு இதுவும் இருக்கு இல்லையா, அத்தைகளும் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க. அண்ணனோட குழந்தை ஒரு ஏஜ் அட்டன் பண்ணா சொன்னாங்க, அப்ப நம்ம அத்தை இல்லாம அங்க வந்து தண்ணி ஊத்த முடியாது. சரிங்களா? செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க வந்து தங்கைக்கு வரதட்சணை, அக்காவுக்கு வரதட்சணை கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களும் அவங்க மிஸ்ஸஸ்க்கு எல்லாம் வாங்குறாங்க. சொத்து நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாமியார் வீட்டில், அவங்க சம்பந்தி வீட்டில் என்ன செய்வாங்க, இந்த பையனுக்கு நிறைய சொத்து இருக்குமா, இன்னும் நம்ம நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய தான் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அவனுக்கு இந்த சொத்து, வரக்கூடிய அந்த பொண்ணுடைய சொத்து எல்லாமே நிறைய கிடைக்கிறது. அவங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அங்கே நம்ம பொண்ணு அங்கே போய் வாழ போகிறேன். நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு செய்கிறீங்கல்ல, ஆமாம், அதெல்லாம் நீங்களா செய்கிறீங்களா இல்லை அவங்க கேட்குறாங்கன்னு உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா? சார், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்குறாங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா? சார், இப்போ வந்து கேட்கறது கிடையாது சார். நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு 30 பவுன் போட்டு செஞ்சுருக்கோங்க, ரைட்டா, ஒரு 40 பவுனாக போட்டு எங்களுக்கு செய்யுங்க, அப்போ தான் எங்களுக்கு கௌரவம் அப்படின்னு தான் நம்ம பொண்ணே எடுக்கிறோம். இப்படி எடுக்கிறது இல்லைன்னு சொன்னால் உங்கள் நாக்கெல்லாம் வெந்து போயிடும். ரைட்டா? எஸ், வேற என்ன? இதை தாண்டி ஆண்கள் என்னவெல்லாம் அனுபவிக்கிறார்கள்? சார், ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு பிறந்தலேருந்து ஒரு கணக்கு போட்டே வளர்க்குறாங்க. இந்த பிள்ளைக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும், ஒரு பொறாம புத்தி மாதிரியே வளர்க்கக்கூடாது. தான் வீட்டில் பிறந்த பிள்ளை தான் அது, தகப்பனுக்கு நான் சரி அனந்தமிக்கு தான் சரி, வீட்டில் பிறந்த பிள்ளை, அதுக்கு ஏன் கொஞ்சோல கொடுத்து அனுப்பிட்டு கணக்கு முடிஞ்சிச்சுன்னு இவங்க அந்த தாய் தான் இப்போ பென்ஷன் வரைக்கும் அந்த பிறந்த பையன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அம்மா பென்ஷன் வரைக்கும் பொம்பளை பிள்ளை போய் ஏன்னு நீ அம்மாவோட அந்த பென்ஷன் எல்லாம் வாங்கல, ஏய் நீ அதை பற்றி நீ பேசக்கூடாது, அதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது, அம்மா அப்பாவுக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்ற அளவுக்கு அந்த பொம்பளை பிள்ளைய குறிப்பிட்ட இதுலயே கொண்டு போறாங்க. ஓகே, வேற சார், நான் 8th படிக்கும் போதே எங்கள் அப்பா தான் எனக்கு 2 வீலர் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. பட் என் தம்பி வந்து இப்போ எல்லாமே 2 வீலர் லைசன்ஸு, 2 வீலரு, ஃபோனு எல்லாமே வச்சுருக்கான், கம்ப்யூட்டர் முதல் கொண்டு எல்லாமே வீட்டில் இருக்குது. பட் என் ஏஜில் நானும் அதை தாண்டி தான் வந்திருக்கேன். ஆனால் நான் எப்போயாவது கேட்டேன்னா வேண்டாம்மா அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போடுவார். இன்ஃபேக்ட் ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு நான் என் மேரேஜ் ஆகிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் என்னோட லைசன்ஸே எடுத்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கிறப்பவே ஆம்பளை பிள்ளைக்கு தான் காரு, கம்ப்யூட்டரு, 2 வீலரு எல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தான்.
எஸ், வேற இந்த பாயிண்ட் இதுதான் நான் கேட்குறேன். சார் இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கும் போது பெண்களுக்கு வந்து நீ இவ்வளோ படித்தா போகிறோமா, நீ அதுக்கு மேலே படிச்சின்னா உனக்கு மாப்பிள்ளை தேடுறது கஷ்டம்னு சொல்லி பெண் படிச்சுக்கு ஆசைப்படுவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் தான் வந்து நிறைய படிப்பாங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து என்னோட லைஃப்பில் நடந்தது நான் சொல்கிறேன், நிப்பாட்டியாச்சு, நீ இவ்வளோ படித்தா போகிறோம், ஒரு டிகிரி வாங்கிட்டியா, உன்னை கல்யாணம் பண்ணோம். ஆனால் நான் தன்னோட பையனை மட்டும் இன்ஜினியரிங்க்கு 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்தெல்லாம் கொடுக்குறாங்களே சார். அப்ப ஏன் எங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்து எங்களையும் படிக்க வைக்க கூடாது? ஒரு ஆண் பிள்ளைக்கு இல்ல இருங்க வர 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கொடுத்து டாக்டர் சீட் வாங்குறாங்க. ஆனா ஒரு பெண் பிள்ளைக்கு அப்படி கிடையாது. இங்க கொடுங்க, இந்த பக்கம் கொடுங்க. ஸ்கூல் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடுறாங்க. படிக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பையனுக்கு லஞ்சம் கொடுத்தாலும் சேர்க்குறாங்க. ஆனால் பொண்ணுங்க மார்க் வாங்கியிருந்தாலும் அப்படியே அவங்க சொல்கிற மாதிரி ஒரு டிகிரியோட நிற்பாட்டிடுறாங்க. அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்களாம் பிஜி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சுட்டு போய் உட்காடுறோம். ஹஸ்பண்டும் ஒரு ஆண் தான், அவங்க சப்போர்ட்ல தான் நாங்கள் வரோம். ஸோ பிறந்ததுலேருந்தே பையனுக்கு ஒரு மாதிரியான பார்வையும் பெண்ணுக்கு ஒரு பார்வையும் தான் அம்மா அப்பா பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்பு வரை இருக்க அண்ணன் தங்கை உறவு வேறு. கல்யாணத்துக்கு பிறகு என் குடும்பம், என் மனைவி, எனக்கு அவளை கேட்டு தான் செய்யணும். அவள் கேட்கலன்னா அங்கே பூகம்பமே வந்துடுது. உடனே என்னை நீ கேட்கல, என்னை கேட்காம நீ எப்படி உன் தங்கச்சிக்கு நீ செய்யலாம்? அது மட்டும் செய்கிறேன்னு சொல்கிறாங்க சார். பிறந்ததுலேருந்து இறந்து வரையும் அந்த உத்துணூண்டு பிறந்த குழந்தை என்ன 1 பவுன் மோதிரமா போட்டுரும் சார்? 1 கிராம் மோதிரம் போடுது. 1 கிராம் செய்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா அது காலங்காலமாக வந்தது. மாமன் இல்லாதவர்கள் வந்து எத்தனை பேர் வந்து மாமன் சீர் செய்கிறாங்க. அத்தை இல்லை, ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல இன்னைக்கு காலகட்டத்தில் அத்தையும் மாமனும் இருக்கிறது கிடையாது. எல்லாமே படிச்சு சம்பாதிச்சு நாங்களே தான் செஞ்சுக்கிறோமே தவிர அது அவங்க செய்யறாங்கிறது பழைய காலத்து வழக்கத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது இன்றைய நடைமுறையில் இல்லை. ஒரு பெண்ணுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எதையுமே அவங்க வாழ்க்கையில கொடுத்ததில்ல. பர்டிகுலர்லி எஜுகேஷன். ஒரு பொண்ணுக்கு நியாயமாக ஒரு நல்ல கல்வியை கொடுத்து ஒரு பெரிய 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவாகுதுனாலும் பரவாயில்லன்னு அந்த பிள்ளை ஒரு இன்ஜினியரிங்லேயோ டாக்டர்லேயே சேர்த்துட்டு அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும். பையனுக்கு 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து ஒரு காலேஜில் சேர்க்குற அல்லது ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஒரு கம்பெனியில் சேர்க்கக்கூடிய ஒரு அப்பாவும் குடும்பமும் ஒரு பெண்ணுக்கு அதை செய்வதில்லை. மாறாக 10 பவுன் நகையை போட்டு ஏமாத்துது அப்படிங்கிறது பெண்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ராச்சி மசாலா நீ நான் பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அரசு சொல்லுகிறது பெண்ணுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்று. ஆனால் நிதர்சனத்தில் என்ன நடக்கிறது? சொத்து சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் ஒரு குடும்பத்திற்குள் வருகிறது சகோதரன் சகோதரிகளுக்கு இடையே அப்படிங்கிற பேஸில் நம்ம ஆரம்பித்தோம். இப்போ ஒரு மைய புள்ளிக்கு நம்ம வந்திருக்கோம். என்னன்னா ஆண்கள் என்னெல்லாம் நாங்கள் பெண்ணுக்காக செய்கிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறீங்க. பேரலா பெண்களும் எங்கள் தரப்பிலிருந்தும் சில விஷயங்களை நாங்கள் செய்கிறோம், அதுக்கு ஈக்குவலாக காம்பன்சேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு தானே? ஸோ என்ன கொடுக்குறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ மிச்சம் இருக்கிறது சொத்து. மிச்சம் என்ன இருக்குது? சொத்து அப்படியே இருக்குது. சொத்துங்கிறது பாரம்பரிய சொத்து, தாத்தாவோ அப்பாவோ சம்பாதிச்ச பாரம்பரிய சொத்து. இப்போ இந்த சொத்து தான் பிரச்சனை. ரைட்டா? இனி சொத்தை பற்றி சொல்றது பேச போகிறோம். சொத்துல என்ன பிரச்சனை? சொத்துல சார் பாரம்பரியமாக நிறைய சொத்துக்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்திருக்கும். இந்த பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பின்பாடு அந்த ஏற்கனவே தாத்தா பாட்ட சொத்துல எவ்வளவா வித்துருப்பாங்க. 1 கோடியா இருக்கும் 2 கோடியா இருக்கும். ஆனால் 2 லட்சத்துக்கு தான் போச்சுன்ற மாதிரி சொல்லி அந்த பொம்பளை பிள்ளை அங்கேயே ஏமாத்தி அந்த பிள்ளை கொடுக்காத அளவுக்கு தான் அந்த பையனானவன் அவங்க அப்பாட்ட சொல்றதுக்கு பண்ணுவாங்க சார். அதாவது 2 கோடி ரூபாய்க்கு வித்தா 20 லட்ச ரூபாய்க்கு வித்தேன்னு சொல்றது. ஆமா சார், ஆமா சார். கம்மியாக தான் போச்சு. கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால. வேற என்ன பிரச்சனை? பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லிக்யூட் கேஷாக இமீடியட்டாக முடிஞ்சு போகிறது அழிஞ்சு போகிறது எதுவோ நகை போட்டான் 20 பவுன் நகை 30 பவுன் நகை இருக்கட்டும் 100 பவுனே கூட இருக்கட்டும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே 100 பவுன் நகை போட்டாங்கன்னா பின்னாடி எவ்வளோ இருக்குன்னா அது ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான சொத்து பின்னாடி இருக்கும். ஸோ ஒரு நகை கொடுத்து கணக்கு கழிச்சு விட்டுட்டு அசையும் சொத்துக்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொடுத்துட்டு அசையா சொத்தை மொத்தமாக வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. ஓகே, வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது விற்றாலும் சரி, இன்னொரு குழந்தைக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணாலும் சரி, கிஃப்டாக கொடுத்தாலும் சரி, அவங்கள்ட்ட இருக்கிற குழந்தைங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாரையும் உட்காத்தி வச்சு ஒன்றா பேசிட்டு இது யாருக்கு கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். அதுவே தெரியாமல் இன்னொரு குழந்தைக்கு தெரியாமல் இன்னொரு குழந்தைக்கு ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி செல்லாதுங்கிறதே தெரியல நிறைய பேரண்ட்ஸ்க்கு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஆக்ட் 2005 படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு பெற்றோர்களுடைய சொத்துல குழந்தைகள் பெண்களுக்கும் சம உரிமைன்னு உண்டு. அதில் இந்த நகையெல்லாம் கூட நீங்கள் கணக்கெடுத்து கழிச்சிடலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு தெரியாமல் இன்னொரு குழந்தைக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி எழுதுறது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுறது செல்லாதுங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. பொண்ணுங்களோட பசங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஒரு ஃபேமிலி எடுக்கும்போது இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே எங்களோட கடமை முடிஞ்சு போகிறது கிடையாது. சரிங்களா? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலுமே கூட இருந்து பேக் சப்போர்ட்டாக மாரல் சப்போர்ட்டாக கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம்.
அப்படி இருக்கிற பட்சத்தில் சொத்து மட்டும் ஏன்? நான் எல்லாமே பண்ணுறேனே. சார் நகைகள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கேஷ் வந்து ஏதோ நாம்கேவாசம் நேம் சேக் கொடுக்குறாங்க. பட் வேற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமாக உறவு வச்சிருக்க அண்ணனோட யார் எந்த தங்கச்சி வச்சிருக்காங்க அக்கா வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஷேர் அதிகமாக கொடுக்கறது. வந்து போய் இருக்காம ரொம்ப தொலைவில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த நியூஸும் கேட்கறது இல்லை, சொல்றதும் இல்லை. ஈவன் அவங்க வந்து எல்லாம் முடிச்சு எழுதி பிற்பாடு தான் நம்ம கிட்ட முழுசா படிக்க கூட விடுறது இல்லை. அவசர அவசரமா வந்து கையெழுத்து போடு, உடனே நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மளுக்கு உடம்பு சுகமில்லாமல் இருக்கலாம், வீட்டில் நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டுக்காரர் உடம்பு சுகம் இருந்தால் கூட அந்த சந்தர்ப்பம் சொல்லி இத்தனாம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிறோம், நீ உடனே வந்து கையெழுத்து போடு, படிக்கிறது கூட நேரம் கொடுக்கறதில்ல, பக்கம் பக்கமாக வச்சிடறாங்க. தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற லட்சக்கணக்கான ரூபாயை மாசந்தோறும் சம்பாதிச்சற அந்த பிசினஸ் யாருக்கு? பொண்ணுக்கா பையனுக்கா? இப்போ கண்டிப்பா பையனுக்கு தான். பையனுக்கு தான். பையனுக்கு தான். ஏன் அண்ணா அவங்களுக்கு வந்து அவங்க சம்பாரிச்சு அவனோட இண்டிவிஜுவல் இதுல வந்து அவன் முன்னேறி இருக்கான் சார். அவன் இண்டிவிஜுவல் இதுல சார். என் தாத்தா அவர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. என் தாத்தா ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அது எங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு, எங்க அப்பா வளர்க்குறாரு, அதுக்கடுத்து பையன் கைக்கு வருது. ஆமா, ரைட்டு தானே? அப்ப அதுல இருந்து வரக்கூடிய வருமானமும் இப்ப பொது தானே? எதுக்காக நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு? எதுக்காக நான் கொடுக்கணும்? ஏன் இல்ல சார், இது இருங்க சார். இவங்களுக்கு மைக் 1 மினிட் சார் மாத்தாதீங்க. ஏன் கொடுக்கணும்னு கேக்குறாரு. இருங்க, ஏன் கொடுக்கணும்னு கேக்குறாரு. லேடிஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா லேடி என்டர்பிரினர்ஸ் எத்தனை பேர் இல்ல சார்? தொழில் முனைவோர் வந்து பெண்கள் எத்தனை பேர் இல்ல? ஏன் கொடுக்கணும்னு கேக்குறீங்க? என் அப்பா சம்பாதித்தது, என் தாத்தா சம்பாதித்தது, என் பாட்டன் சம்பாதித்தது உங்க கையில இருந்து நீங்கள் எதுவும் கொடுக்கவில்லை. யூ மைண்ட் இட் ப்ளீஸ். இல்ல இல்ல இப்ப நான் கேக்குறேன் லேடிஸ் சார் தொழில் முனைவோர் இல்ல, ஏன் உங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியாதா? நான் MBA கிராஜுவேட், ஐ நோ ஹவ் டு லீட் a business. எனக்கு தெரியும் நான் எந்த விதமான பிசினஸ் பண்ணா உங்களை விட நான் நல்லா பண்ணி காமிப்பேன். புரிஞ்சுதுங்களா? நான் வந்து என்னுடைய மைண்ட் மேடம் ஒரே ஒரு क्वेश्चन. நான் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்க சொத்துரிமை ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு செய்த பிறகு எல்லா வகையிலும் என்பது உங்கள் கையில் இருந்து நீங்கள் செய்யவில்லை. சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? சொன்னாங்க மேடம், சொன்னாங்க பென்ஷன் சொன்னாங்க. இருங்க வர பென்ஷன் சொன்னாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு, சார் உங்க பெண்ணு காப்பாத்துதா உங்க சன்னு காப்பாத்துதான்னு கேட்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு பென்ஷன் தான் காப்பாத்துதுன்றாரு. இந்த டயலாக்லாம் வேணாம். இல்ல சார், இல்ல சார், டைவர்ட் பண்றீங்க. ஸ்ட்ரைட் அந்த பென்ஷன்ல வந்து சார் பென்ஷனுக்கு ஏன் போறீங்க? ரொம்ப சிம்பிள். கோடிக்கணக்கான ரூபாய் தரக்கூடிய பிசினஸ் ஏன் கொடுக்கிறதுல பெண் கையிலங்கறாங்க? பதில் இருக்கவங்க சொல்லுங்க. மேடம், உங்களுக்கு வந்து நான் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சாச்சு. சொத்துங்கிறது வந்து கடைசி காலத்துல அப்பா அம்மாவை யாரு காப்பாத்துறா? நீங்க காப்பாத்துறீங்க, நான் காப்பாத்துறேன். ஒரு நிமிஷம். பைபாஸ் சர்ஜரில இருந்து கேட்ராக்ட் சர்ஜரில இருந்து எல்லாம் நான் செலவு பண்ணி நான் காப்பாத்துறேன். ஓகே, எத்தனை பேரண்ட்ஸ் வந்து 50 ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ணிட்டா எல்லாம் சீர் செய்யறது, கல்யாணம் பண்றது எல்லாம் பண்றதும் நான் பண்ணிட்டேன். மீதி 50 ரூபாய் இருக்கு. அந்த 50 ரூபாயை வச்சு எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறோம், நான் என் ஃபேமிலி காப்பாத்துறேன். சொத்துங்க என்ன சொத்து என்கிட்ட இருக்கும்? ப்ளீஸ், எத்தனை பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய மகன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எத்தனை மகன்கள் கிட்ட வந்து அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்றாங்க? பொண்ணு தான் சார், பொண்ணு கிட்ட தான் ஷேர் பண்றாங்க. நோ நோ மேடம், நீங்க சொல்றது பொண்ணு வீட்லயே அப்பா அம்மா இருக்காங்க, பையன் வீட்ல தான் அப்பா அம்மா இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அப்பாவுக்கு வந்து கண்ணு வலியோ இல்ல ஏதாவது காய்ச்சலோ இல்ல வேற ஏதாவது கேட்ராக்ட் சர்ஜரியோ இல்ல பைபாஸ் சர்ஜரி பண்றதோ பொண்ணு வந்து பண்றாங்களா பசங்க வந்து பண்றாங்களா? நீங்க சொல்லுங்க. பிசினஸ் எடுக்கிறேன்னு சொல்றேங்க. பசங்களுக்கு பிசினஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க வைக்கிற அப்பா அம்மா வைக்கிற கடனை நீங்க எத்தனை பேர் பொண்ணுங்க அடைக்கிறீங்க? அத பசங்க தான் அடைக்கிறோம். பொண்ணுங்க யாரும் கடனை அடைக்கிறது கிடையாது. ரெண்டே பாயிண்ட். இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். இல்லைங்க, சொத்துலாம் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்க ஏன் செய்யக்கூடாது? எந்த ஒரு 50% இருக்கட்டும் 10% இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல. அவங்க எடுத்துக்கிறதுனால அவங்க தான் செய்யணும். அவங்க செய்யறாங்க. ஆனா வந்து இப்போ ஈக்குவலா கொடுத்தாங்கன்னா பெண்களும் செய்வாங்க. சார் நாங்க சொத்து கொடுத்தா அவங்க அடைப்பாங்க, ஆனா அவங்க மாமியார் மாமனார் ஒத்துக்க மாட்டாங்க. உங்க மாமியார் மாமனார் ஒத்துக்க மாட்டாங்க. இது ஒரு வேலிட் பாயிண்ட். செய்ய முடியும் எப்படின்னா ஈக்குவலா கொடுக்கும்போது தானா மாறும். எல்லாமே ரெண்டே மாறும். ஈக்குவலா கொடுக்கும்போது கண்டிப்பா மாறும். நீங்க சொத்தை கொடுத்தீங்கன்னா, ஒரு பிசினஸை கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணும் அந்த குடும்ப சூழலும் இயல்பாகவே மாறும். பொண்ணுக்கும் இயல்பாகவே அம்மா அப்பாவுக்கு செய்கிற பொறுப்பு இருக்குங்கிறது அந்த குடும்பமும் புரிஞ்சுக்கும். நாளடைவில் அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பையனுக்கு இப்போ என்ன வந்து கேபிஎஸ் எங்கள் அப்பா பேர், என்னை இப்பவும் சொல்லும்போது கேபிஎஸ் பாலாஜின்னு தான் சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? அப்போ அவங்க வந்து அந்த இன்ஷியலை ஏற்றுக்குவாங்களா? என் பரம்பரை இன்ஷியலா என் பரம்பரைய சொத்தை அவங்க என்னுடைய பிசினஸ் அவங்க கேட்கும்போது உங்க சிஸ்டர் பேர் இங்க தான் இருக்காங்க. ஓகே, அங்க தான் இருக்காங்க. சரி, ஏன் நான் பண்ற பிசினஸ் அவங்க கேக்குறாங்க. சரி, ஓகேவா? அப்போ என்னுடைய பரம்பரை இன்ஷியல் அவங்க ஏத்துப்பாங்களா? அவங்க வீட்டுக்காரர் விடுவாரா? கண்டிப்பா ஏத்துக்குவோம் சார். ஏத்துக்க மாட்டேன்னு என்ன இருக்கு? இன்ஷியல் அவங்க போட்டுக்குவாங்களா? ஏன் போட்டுக்கிட்டே என்ன? எங்க அப்பாவுடைய இன்ஷியல் அவங்க போட்டுக்குவாங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? 1 செகண்ட் சார். அவங்க எப்படி ஏத்துக்கறாங்களோ அதே இதுதானே அவங்களுக்கு சரிபாதியே. இத்தனை வருஷம் வளர்ந்த அதே வீடு தானங்க சார். அவங்களுக்கு ஒரு துணி எடுத்துந்தா எங்களுக்கு எடுத்துந்திருப்பாங்க.
கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணக்கு மட்டும் எங்களுக்கு ஏன் இல்லைன்ற உரிமை போயிடுது? கல்யாணம் பண்ணும்போதே அவங்களுக்கு இனிஷியல் மாறிடுது. அப்போ அந்த பிசினஸ் உண்டான பிசினஸ் நம்மளுக்கு தானே சார். புரியல, இனிஷியல் மாறறதுக்கும் பிசினஸ்க்கு என்ன சார் சம்பந்தம்? எங்க பரம்பரை தானே. அப்ப இந்த பொண்ணு உங்க எனக்கு தானே அந்த பரம்பரை. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப இந்த புள்ள உங்க பரம்பரை இல்லையா? எடுத்தாந்து வளர்த்தீங்களா? கிடையாது தானே. இல்ல கட்டாயமா. அப்ப அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த பரம்பரை தானே. சரி, அப்ப எப்படி சார் நம்ம பரம்பரை சொத்து அவங்களுக்கு சேர முடியும்? வியாபாரம்ன்றது வந்து ஒரு பையனுக்கு உண்டானது. அப்ப அவங்க வீட்டுக்காரருக்கு இல்ல அதுதான் நீங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, நீங்க சொல்றபடி ரூல் படி நீங்க பாக்குறப்ப பார்த்தா முதல் விஷயம் சொல்றீங்க, நீ திருமணம் பண்ணி போன பிறகு நீ பரம்பரை இல்லை அப்படிங்கிறீங்க ஒண்ணு. ரெண்டாவது, சொத்துல வியாபாரம் என்பது பையனுக்கு தான் உரிமை இருக்கிறது, பொண்ணுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். இதான் உங்க ஸ்டாண்ட். கரெக்ட். அப்படியா? ரைட். இது உங்க ஸ்டாண்ட். இது எப்படி பாக்குறீங்க? தவறு சார், முற்றிலுமே தவறு சார். எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், என் கையில் கொடுத்தா நானும் பண்ணி காமிப்பேன். உனக்கு மட்டும் என்ன உனக்கு மட்டும் பிஸ்னஸ் சொந்தமா? சார், என்னுடைய தந்தை வந்து என்னன்னா ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். நான் படிச்சு முடிச்சு நான் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நான் வேலைக்கு போறேன். எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி வந்து படிக்கல, அவன் கடையில இருக்கான். தங்கச்சி வந்து படிச்சிருக்கா, அவர் ஸ்கூலுக்கு வேலைக்கு போறா. இப்போ வந்து மளிகை கடை யார் பார்த்துப்பாங்க? வழக்கு முறை. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பையன் தான் வந்து அந்த பையன் படிக்கல, அவன் பாக்குறான், அவன் அந்த தொழிலே வந்து இருந்து வளர்றான், அதனால அவன் பாக்குறானே தவிர இதுல வந்து என் பொண்ணுக்கு வந்து நீ ஏன் பங்கு கொடுக்கலன்னா அப்ப என் தங்கச்சி வந்து மளிகை கடையில இருந்து பார்க்க போறாங்களா? இன்கேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பையன் 2 பையனுங்களும் படிச்சிருக்காங்க, பொண்ணு வந்து மினிமம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் வச்சிருக்க மளிகை கடையை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவாரா? பார்க்க முடியும்னா எல்லா பெற்றோர்களும் தராங்க, எல்லா சகோதரரும் தர தயாரா இருக்காங்க. அதான் விஷயம். அதாவது ஒரு இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களால பார்க்க முடியும், எங்களால வந்து பார்க்க முடியும், உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தான் கேட்குறோம். எங்களுடைய பிஸ்னஸை நாங்கள் கொடுக்குறோம் பெண்களுக்கு. ஆனால் பிஸ்னஸில் ஏற்படுற கடனை மாப்பிள்ளை ஏற்றுப்பாரா? வரக்கூடிய மருமகளை பெண்ணா பார்க்குறவங்க ஈக்குவலாக எந்த இடத்துல பார்க்குறவங்களோ அந்த இடத்துல எந்த கடன் வந்தாலும் மாப்பிள்ளையும் அடைப்பான், மருமகளும் செய்வாள். பிஸ்னஸ்ங்கிறது வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லி அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க. ஒரு ராமதன் எக்ஸிம் கார்பரேஷன் என்கிட்ட இருக்குது, ஸ்ரீவாரி ராமதன் இண்டஸ்ட்ரீஸ். அதை நிறுத்துறதுக்கு வந்து நான் கஷ்டப்படுறது வந்து எனக்கு தான் தெரியும். புரிஞ்சதுங்களா? எத்தனை மருமகன் வந்து அதே பேரில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சாரி, அனில் அம்பானி கொடுக்கலையா இன்னைக்கு பிஸ்னஸில்? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தங்கச்சிங்க 4 பேருக்கு ஷேர் இருக்குது. எத்தனை மருமகன் வெளியில் வர்றாங்க? they'll think this is only a source of income. they'll not try to retain that name. அந்த பிராண்ட தூக்குறதுக்கு வந்து நிக்க மாட்டாங்க. ஏனா அவருக்கு இன்னொரு பரம்பரை இருக்கு, கோத்தாரிஸ்னு ஒன்னு இருக்குது அவங்களுக்கு. பிராக்டிகாலிட்டி அகைன். they work for that கோத்தாரிஸ். இப்படி பாயிண்ட் பேசுங்க. they'll not work for that Reliance Industries. உண்மையை சொல்லுங்க. குடுக்குறோங்க, பெரிய பணக்கார அத்தனை பேருக்கும் இப்போ ஷேர் இருக்குதுங்க, பொண்ணுங்களுக்கு ஃபுல்லா கம்பெனில ஷேர் இருக்குதுங்க. எனக்கு 2 பொண்ணு நான் கொடுக்குறேன், பட் என்னோட கம்பெனி பேரை யார் காப்பாத்துவா? பணம் கொடுத்தாச்சு, சொத்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க, பணம் கொடுக்கறதுக்கு ரெடிங்க, பிராண்ட் கொடுக்க மாட்டாங்க யாரும். ஒரு பிராண்ட் நேம், என்னுடைய பரம்பரை பேரை நான் இன்னொருத்தருக்கு தாரவார்த்தை கொடுக்குறேன்னா முடியாது. ஷூர் சார், நான் என்னோட பிராண்ட் தான் நிறுத்த பார்ப்பேன். நான் என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்றாரோ அதான் நிறுத்துவேன். விட்டுருங்க, பிசினஸ் கொடுக்க முடியாது. பிசினஸ் கொடுக்க முடியாது. சொத்து தொடர்பாக இருக்க அடுத்த பிரச்சனை என்ன? இது முடிஞ்சிருச்சு இப்போ. ஆமா, இயல்பு நிலையில நான் என் புருஷன் பிராண்டை தான் தூக்கி நிறுத்துவேன் அப்படின்ட்டாங்க. அதனால தாங்க நாங்கள் ஹோல்டு பண்றோம் அப்படிங்கிறாங்க. சட்ட ரீதியாக தப்பா இருக்கலாம், ஆனால் சமூக ரீதியாக இப்படி ஒரு மனநிலை இருக்கு, அவ்வளவுதான். அடுத்த ஸ்டெப், அடுத்த பிரச்சனை என்ன? இவன் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பையன் தான் உனக்கு எல்லாம் செய்ய போறான், அதனால பையன் தான் எல்லாமே அனுபவிப்பாங்க அப்படின்ட்டு சொத்து வந்து ஷேர் பண்றது இல்லை. வேறு எப்படி எல்லாம் ஏமாற்றுகிறார்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மைக். நீ வெளியூர்ல இருக்கிற சொத்து இந்த ஊர்ல இருக்கு, நாங்க தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும், உன்னால இங்க வந்து அதை பாத்துக்க முடியாது, அதனால உனக்கு அது தேவையில்லை. இதுதான் உடன் பிறந்தவர்கள் சொல்லுகின்ற ஒரு வாதம். வேற என்ன சொல்லி பெண்ணுக்கு சொத்து கொடுக்க மறுக்கிறார்கள்? லேடிஸ்க்கு வந்து மேனேஜ் பண்ணுற பவர் இல்லை, சொத்தை வந்து உன்னால் பாதுகாக்க முடியாது, அந்த பாதுகாக்கிற தன்மை உன்கிட்ட இல்லை. ஆம்பளைன்னா 4 பக்கம் போவான், விசாரிப்பான். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல மாப்பிள்ளை ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க, சந்தோஷமா கார் பங்களாவோட இருக்காங்கன்ன உடனே நீ விட்டு கொடுத்துரு. ஒரே வார்த்தை, பாசம் இருக்கு, ஒன்னா பிறந்தீங்க, கரெக்ட், நமக்கும் அந்த பாசம் இருக்கு, அந்த பாசம் என்ற பெயரால விட்டு கொடுத்துருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளும் கூட பிறந்திருக்கோம், விட்டு கொடுக்குறோம், அந்த பக்கத்தில் ஏமாந்து பாடுறோம். இப்போ அடுத்த கேள்வி வரேன். ஒரு பெண்ணுக்கு ஏன் சொத்து தரப்பட வேண்டும்? பாயிண்ட் வைங்க, உங்க பாயிண்ட் வைங்க. கேட்போம், ஆண்கள்கிட்ட கேட்போமே. இன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்க்கையே வணிகமயமாயிடுச்சு. இன்னைக்கு என்னோட ஸ்டேட்டஸ்ல நான் சம்பாதிக்கிறேன், என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா என் பேரண்ட்ஸ் 40 வருஷமா சம்பாரிச்ச சொத்து நான் என்னால இப்ப 10 வருஷத்தை சம்பாதிக்க முடியாது. எனக்கு ஏதோ திடீர்னு ஒன்று ஆகலாம், என் ஃபேமிலி என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்று ஆகும் பொழுது என் குழந்தை நிர்கதியா நிற்கும். அன்னைக்கு வந்து என்னட்ட ப்ராப்பர்ட்டி சேர்க்க முடியாதுன்னு அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவரோட லைஃப் லாங் வரலாம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1 இதுக்கு யார்ட்ட பதில் இருக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வேலிட் பாயிண்ட்டு. கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாமே செலவு பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்க,
கடைசி டைமில் இப்போ இன்கேஸ் இஃப் யூ ஹேவிங் எனி ப்ராப்ளம் வித் இல்லை ஏதோ டெத்துக்கு இல்லை நீங்கள் குழந்தைங்களை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொத்து கொடுப்பேன் மேடம். அது நீங்க கொடுப்பீங்க சார். எல்லாரோட ஃபேமிலி இது நடக்காத பட்சத்துல தான் இது கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த மாதிரி சமயத்துல யாரு வரா? உங்களோட அண்ணன் தம்பிங்க தான் வராங்க, உங்களோட அப்பா அம்மா தான் வரும். அதே மாதிரி எந்த தாயும் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல எங்கேயாவது இருக்கா அப்படியே? எந்த ஒரு தாயும் வந்து ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இல்ல ஏமாத்துறேன்னு அண்ணன் பேர சொல்றீங்களே, தாய் தகப்பன் வந்து பொண்ணை ஏமாத்துவாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க என் கேள்வியை. இது எல்லாருக்கும் பொதுவா சொல்ற ஒரு விஷயம். நான் இன்னைக்கு எதுவும் கேட்க இஷ்டப்படல. ஆனா எனக்கு திடீர்னு ஆகும் பட்சத்துல என் குழந்தை யார்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க வேண்டாங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நான் சொல்றேன். கண்டிப்பா நாங்க கொடுப்போம் மேடம். நான் அந்த டைம்ல நல்ல அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், கொடுக்கலாம். எல்லா அண்ணன் தம்பிங்க நல்லவர்கள் அல்ல மேடம். நீங்க என்னோட ரத்தம் மேடம், நீங்க என்னோட ரத்தம். நான் உங்களுக்கு செய்யணும். யார் சொன்னாரு இனிஷியலே தூக்கிட்டாரு? இனிஷியலே தூக்குன நீங்க எப்படி வந்து சண்டை போடாம சொத்து கொடுப்பீங்க? அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. திடீர்னு எனக்கு ஒன்று ஆகி போகுது, என் புருஷனுக்கு ஒன்று ஆகி போகுது, என் புள்ள உங்ககிட்ட வந்து ஏன் சார் நிக்கணும்? ஏன் சொத்தை கொடுத்துரு சார். நான் கொடுக்கறேன் மேடம், நான் கொடுக்கறேங்கறேன். நான் கொடுக்கறேன். எப்ப கொடுப்பீங்க? நான் கொடுப்பேன். கொடுக்கல. உங்க பேர் என்ன சார்? அப்படி ஏமாத்தி நான் பொழைக்கணும்ங்கற அவசியம் இல்ல மேடம். கொடுத்து வச்ச சகோதரிகள் எங்களுக்கும் குழந்தை இருக்கு. நான் அப்படி ஏமாத்தி பொழைக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஐயா நான் சாரி கோபிநாத். இன்னைக்கு அவங்க அழகா ஒரு வார்த்தையோட தான் தொடங்குனாங்க. இந்த உலகம் வணிகமயமாக மாறிவிட்டது. சரியா? அப்படி இருக்க பட்சத்துல நாளைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா நான் கொடுப்பேங்கறீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. 1000 ரூபாய் கடன் கொடுத்தே திரும்ப தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கே உத்தரவாதம் கிடையாது. நாளைக்கு பின்னைக்கு இவங்க குடும்பம் கஷ்டத்துக்கு வந்த பிறகு அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தாய் மாமன் நான் இருக்கேன் பார்த்துக்குவேன். என்ன சார்? நாங்கள் சொத்தை பிரித்து கொடுத்தோம்னா உங்களுடைய இருக்கிற உறவு முறைகள் அந்த குழந்தைகளுக்கு போய் சரியாக சேராது சார். நீங்க தான் கார்டியனா இருக்க போறீங்க அந்த சிச்சுவேஷன்ல. ஆனா எனக்கு முன்னாடியே பிரிச்சு இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பிரதர் ரொம்ப நல்ல பிரதர். இது தமிழ்நாட்டு மித்த பெண்களுக்காக பேசுற கருத்து. மொத்த பேருக்காக தான் பேசுறேன் மேடம். நாங்கள் சொத்தை திருப்பி கொடுக்கும்போது உங்கள் ஹஸ்பண்டுடைய உறவு முறைகள் அந்த சொத்தை ஏமாத்திடலாம் இல்லையா? அந்த குழந்தைகளை காப்பதற்காக நாங்களே சொத்தை வச்சு அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ அவர் சொன்னது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலாக இருக்கலாம். ஆனால் இதை வந்து பெண் கொடுத்த வீட்டில் யோசிப்பாங்க தான். ஏன்னா சொத்தை கொடுத்தா அங்கே யாரெல்லாம் இருக்காங்க நமக்கு தெரியாது, எல்லாரையும் தெரியாது. மாமனார் மாமியார் நமக்கு தெரியலாம். அங்கே ஒரு வில்லை இருக்க வாய்ப்பு இருக்குது. புருஷங்காரனோட நம்ம கட்டி கொடுத்தவருடைய கொழுந்தனார் இருக்கலாம், மாமங்காரன் ஒருத்தர் இருக்கலாம். டே ஒரு 10 லட்ச ரூபா அவசரமாக வேணும் வாங்கிட்டு அவங்களை ஏமாத்துற ஆளாக இருக்கலாம். அப்போ இந்த பணம் நம்ம பத்திரமா வச்சு நம்ம தங்கச்சியை காப்பாற்றலாம். உங்ககிட்ட பணம் இருந்தாலும் அந்த பணம் உங்கள் பணம், என்கிட்ட இருந்தால் அது என் பணம். யாரும் ஏமாற்ற முடியாது சார். பணம் வந்து என்னுடைய பர்த் ரைட். நான் உங்ககிட்ட கேட்குறது கொடுக்க வேண்டியது உங்களுடைய ரைட்ஸு. அது ஆச்சுங்களா? எனக்கு செல்ஃப் ப்ரெஸ்டேஜை நான் இழக்க முடியாது. எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நான் தொலைதூரத்தில் இருந்தால் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நான் நின்றுக்க முடியாது. செல்ஃபோன் அப்போ தொலைத்தொடர்புக்கு அப்பால் இருக்கிறாருன்னு வரும், சுவிட்ச் ஆஃப்னு வரும். அப்புறம் உங்கள் மனைவி வந்து பேச மாட்டாங்க, அவங்க ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். அப்புறம் லேண்ட்லைன்லாம் கட் ஆகிடும். எந்த ஆஸ்பத்திரியில் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான்? சொல்லுங்க நீங்க இது காரணம். எனக்கு ஹார்ட் கேஷ் வேணும். உன் சொத்தோ எதுவாக இருந்தாலும் உடனே எனக்கு பிரிச்சு கொடுத்துரு. நான் என்னுடைய கஷ்டத்தை நான் தீர்த்துக்கிறேன். உங்ககிட்ட உன் வீட்டு வாசல்ல நிக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் உங்க உறவினர்களாக ஏமாத்திடுவாங்கன்றது நாங்க பாத்துக்கிறோம். அது எங்களுடைய பிரச்சனை, ஏன் தலைவலி அது இல்ல. அவங்க அப்படி ஒரு வாட்டி கொடுத்துட்டு போனா அவங்க பாத்துக்கிறாங்க சார். அவங்க வந்து ஏமாத்திட்டு போயிட்டு பேரு திருப்ப ஒரு வாட்டி நான் கொடுக்க வேண்டியது. ஏமாத்தம் இருந்தா போதும் சார். இல்ல ரொம்ப சிம்பிள் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் பணம் என்கிட்ட கொடு, அவ்வளவுதான். நீ என்ன வச்சிருக்கிறது, நான் உன்னை நம்பலங்கிறாங்க, அவ்வளோதானே. இப்போ இதில் வர்றது பரம்பரை சொத்து தான் பிரச்சனைக்கு வந்திருக்குது. நான் சம்பாதிச்ச பணமும் அவங்க சம்பாதிச்ச பணம் பிரச்சனைக்கு வரல. எங்கள் அப்பன் சம்பாதிச்சது, எங்கள் தாத்தன் சம்பாதிச்சது. எங்கள் அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் தான் செலவழிக்கணும், நான் தான் செக்கு நகை அடகு வைக்கணும்னா பொண்டாட்டி கலட்ரி அப்படின்னு அவட்ட தான் கேட்க முடியும். இவகிட்ட பாதி சொத்து கொடுத்துட்டு இப்போ தங்கச்சிட்ட கொடுத்துட்டு போய் ஏமா குடுமா நகைன்னா சார் வெரி சாரி டு சே திஸ். எங்க அம்மா உடம்பு முடியாதப்ப நானே செலவு பண்ணி நானே பார்த்து ஹாஸ்பிட்டல் எக்ஸெப்ஷனல் கேஸ். நீங்க நல்லா இது நீங்க இப்போ எக்ஸெப்ஷனல். நீங்க இப்போ எக்ஸெப்ஷன். இருங்க. என் ஒய்ஃப் என் மாமனாருக்கு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு காப்பாத்தினா. ஏன்னா அவளுக்கு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் பார்த்துட்டு இருந்தேன் எங்க மாமனார் என் கூட வச்சு. நீங்க சொன்னீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் எல்லா தமிழக நாட்டில் கூடிய எல்லா பெண்களுக்காகவும் பேசுறேன்னு சொன்னீங்க ரைட்டா? அப்போ பொது அடிப்படையிலேருந்து நீங்க பேசுங்க. உண்மையாவே அப்பாவுக்கு கார்டியாக் சர்ஜரி, திடீர்னு பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்ன்ட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டுருக்காரு. பையன் பாப்பாரா பொண்ணு பாப்பாங்களா? நிச்சயமா என்னோட பணத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாப்பேன் சார். தூரத்துல இருந்தாலும் நீங்க பாப்பீங்க. நீங்க சொன்னீங்க எல்லா பெண்களுக்காகவும் பேசுறேன். நீங்க எல்லா பெண்களாலும் அது முடியுமான்னு கேட்கிறேன் நான். சார் இந்த ட்ரெண்ட் மாறும் பொழுது அதுவும் டைம் எடுத்து மாறி வந்துரும் சார். ஒரு ட்ரெண்ட் மாறதுக்கு ஒரு டைம் கேப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதே மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும், மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். ஓ பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். ரைட் தானே? நீங்க சொல்ற மாதிரி தான். மனைவி ஃபோன் ஆஃப் ஆயிரும், அண்ணன் ஃபோன் ஆஃப் ஆயிருங்கிற மாதிரி ஃபோன் ஆஃப் ஆயிரும், மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஏன்னா அந்த ரீசன் சொன்னாங்கன்னா நம்ம பதிலே பேச முடியாது. ஏன்னா கொட்டிட்டே இருப்பாங்க என் மாமியார். அதனால மாமியார் மேல பழி தூக்கி போட்டு சிம்பிளா அண்ணா மாமியாருக்கு உடம்பு சரியில்லைண்ணே.
சார் ஆணோ பெண்ணோ எல்லாரும் 10 மாதம்தான் இல்லைங்களா? அதனால ஷேர் 50% கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50% கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம். பண்ணலன்னா கொஸ்டின் பண்ணுங்க. ஈக்குவலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. என் பொண்ணு கொடுத்ததாலும் சொல்கிறேன் நான். இப்போ என் பொண்ணு ஈக்குவலாக பார்க்குறா. யூஎஸ்ல இருக்கா. அவங்க மாமியார் ஒரு தடவை போகிறாங்க, நான் ஒரு தடவை போகிறேன். ஈக்குவலாக செலவு பண்ணுறேன். அவங்க மருமகன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை மொத்தம் என் பொண்ணு செய்கிறா. ஈக்குவலாக கொடுக்கவே சொல்கிறேன். நான் கொடுத்ததால சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரரு ஈக்குவலாக கொடுத்து அவர் பேரில் எழுதிட்டதால சொத்து பணம் எல்லாத்தையுமே ஒரு ட்ரெண்ட் உருவாயிரும்னு சொல்கிறாங்க. உருவாயிரும்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. எத்தனை மாமனார் தன்னுடைய மருமகன் கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கிடுவாங்க. மாமனார்கிட்ட போயிட்டு மருமையன்கிட்ட காசு கொடுங்கலாம் கேட்க முடியாது. நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க. அப்படி நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம ரொம்ப வீரங்க அப்படின்னா பொண்டாட்டிட்ட சொல்லி பணம் கேட்காமலும் இருக்கணும். நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ரைட்டு தானே? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க சொல்ற அளவு நம்ம எல்லாம் மாபெரும் வீரங்களா இருந்தா மாமனார்ட்ட போய் என்னுடைய இழிநிலையை சொல்ல மாட்டேங்கிற நம்ம வீரனா இருந்தா நம்ம வரதட்சணை வாங்கப்படாது. பொண்டாட்டிட்ட சொல்லி உங்க அப்பா கிட்ட காசு வேண்டாம்னு சொல்லப்படாது. எதுக்குடி சொந்தக்காரங்க இவ்வளவு பேர் இருக்காங்க உனக்குன்னு கேட்க கூடாது. அப்படி கேட்கறதுக்கு தைரியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க 50% நாங்க அங்க உட்கார்ந்து இருந்திருப்போம். ஐயோ சொத்தை பிரிச்சுட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லல. யாரா இருந்தாலும் சொல்ல மாமனார்கிட்ட போய் அதிகாரமா வந்து அதான் சொல்ல ஒரு சில லெவலுக்கு கீழே தான் அந்த பிரச்சனை இருக்கு. மேக்ஸிமம் இதை தான் நம்ம பார்க்குறோம். நீங்க சொல்றது வேல்யூ பாயிண்ட். ஒரு பக்கம் அசிங்கமா மாமனார் வீட்டில் பைக் கேட்கறது இங்க நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் ஆம்பளைங்க நினைச்சாங்கன்னா போ உனக்கு சொத்துல ரைட் இருக்குல்ல, மச்சாங்காரங்களுக்கு குடைச்சல் கொடுத்து சொத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆண்கள் சொல்றது இல்ல. அதை நீங்க மறுக்கவே முடியாது. என் மாமனார் வீட்டு சொத்து எனக்கு வேணான்னு சொல்ற ஆம்பளைங்க தான் நிறைய சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் போய் உன் சொத்தை எழுதி வாங்கிட்டு வா, உன் மச்சாங்காரங்களை நெருக்கடி கொடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் சொல்றதில்ல. அவங்க எது வேணாலும் சொல்லட்டும். நான் பிரேக் விட போறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். ஆச்சி மசாலா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் சேட்டி. அப்பா எப்பா எப்பா சொத்து பத்தி சோனத்துல இவ்வளவு சிரமமா இருக்கு. சொத்து பிரிக்கிறதுலாம் எவ்வளவு விஷயம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். தமிழகம் முழுவதும் ஆண் பெண்ணுக்கு இடையில், அண்ணன் தங்கச்சிக்கு இடையில ஒரு குடும்பத்துக்குள்ள சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மனக்குமுறல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவுக்கு தெரியலை அப்படிங்கிறது இந்த ஷோவில் தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காங்க ரெண்டு சைடுமே. என்னுடைய மையமான கேள்வி இதுதான். ஒரு பெண்ணுக்கு சொத்தில் ஏன் பங்கு கொடுக்க வேண்டும்? அதற்கு நீங்கள் முன்வைக்கிற நியாயமான வலியுறுத்துகிற காரணம் என்ன? நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு ஒரு மரியாதை வேணும்னா அது கண்டிப்பாக ஒரு காரணம் சொத்து கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இப்போது அண்ணன் தம்பிங்க 1000 சீர் செய்கிறாங்க. அவங்க சீர் செய்தாலும் 100% செய்யறது கிடையாது. இருக்கிற சொத்து எல்லாம் செலவு பண்ணி ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு 10% அப்படி கொடுத்து தான் செய்கிறாங்க. மீதி 90% அவங்க தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து நாங்கள் எதுவும் சொல்ல. பட் எங்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்தால் நாங்கள் போகிற இடத்துல, நாங்கள் வாழ்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஒரு மருமகளாக கண்டிப்பாக இவங்க கிட்ட கொடுங்க. எதற்காக பெண்ணுக்கு சொத்து கொடுக்கப்பட we are one of the legal heir. அதனால வந்து we have the right to ask for that. ஏன்னா ஒரே வயித்துல தான் நம்ம பிறந்திருக்கோம். சோ எங்களுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. one of the legal heirன்றதுனால தான் நாங்க அந்த சொத்தை கேக்குறோம். yes we are one of the legal heir. எனக்கு ரைட் இருக்கு, அதனால கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்டில் வந்து இப்போ மராமத்து பார்க்குறதுன்னு ஒரு பிரச்சனை வருது. அந்த மராமத்து பார்க்குறங்கிற பிரச்சனையை வந்து எத்தனை லேடிஸ் வந்து முன் வந்து இதை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு வீட்டில் பிரச்சனை வருது, அதாவது வெள்ளை அடிக்கணும், ஒரு இடத்துல வெள்ளை அடிக்கணும்னு அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், பையன்தான் முன் வந்து செய்கிறானே தவிர எந்த ஒரு பெண்ணுமே வந்து அதை செய்கிறதே கிடையாது. சரி, இது போக வீட்டில் ஏதாவது வந்து ஒரு லீகலாகவே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பையன்தான் முன்னாடி வந்து எல்லாத்தையும் வந்து செய்கிறானே தவிர எந்த ஒரு பெண்ணும் வந்து அதை வந்து செய்கிறது கிடையாது. அப்படிங்கிறது எனக்கு 50% எனக்கு சொத்தில் பங்கு வேணும் அப்படின்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது தான் இப்படி கேள்வி. 50% கேட்குறாங்க சொத்தில், நல்லது கொடுக்கலாம். ஆனால் அந்த 50% கொடுக்குறதுல வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆரம்பத்துலேருந்து எதுவுமே இல்லைங்கிற போது அவங்க வந்து எப்படி வந்து சமமாக கேட்க முடியும்? அதில் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொன்னீங்க ஒரு மராமத்து கூட வர்றதில்ல, பார்க்குறதில்ல, வெள்ளை கூட அடிக்கிறதில்ல, ரைட்டா? உங்களுக்கு அதில் அந்த 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 சொத்துலேருந்து வர்ற எல்லாமும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் வெள்ளை கூட அடிக்க மாட்டீங்களா? அதை அவங்க வந்து பண்ணணுமா? அதுலேருந்து வர எல்லாத்தையும் நீங்கள் தானே எடுத்துக்கிறீங்க. இல்லை சார், இப்போ எங்கள் வீட்டிலையே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இதில் சார் ஒன்று தான் என் கேள்வி. ஒரு வீட்டிலிருந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், ரைட்டு தானே? இப்போ நான் ஒரு பைக் வச்சுருக்கேன் சார். அப்போ அந்த பைக்குக்கு ஆயில் மாற்றுறது அல்லது பஞ்சர் போனால் நான் தானே பார்க்கணும். ஆமாம், பைக்கை நீங்கள் ஓட்டுவீங்க, பஞ்சர் மட்டும் அவங்க ஓட்டணுமா? எந்த ஒரு லாஜிக் இது? இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஆனால் அதே வீட்டில் என் தங்கச்சி இருக்குது,
அதுக்கு ஒரு ஸ்கூட்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அதுவே தான் பஞ்சர் ஒட்டிக்குது. சரி, ஏன்னா ஸ்கூட்டி அது விட்டு அதுகிட்ட கொடுங்க, அது பஞ்சர் ஓட்டும். சொத்து வச்சிருக்க எல்லா ஆண்களுமே சந்தோஷமான அந்த வச்சிருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது சார். இப்போ அதில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 16 இயர்ஸில் வந்து பிகாம் முடிச்ச கையோட MBA பண்ணுன்றது என்னோட பெரிய எய்மாக இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைகள், அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் ஆளாயிட்டேன். என்னால் MBA பண்ண முடியல. என் தங்கச்சி MBA படிக்க வைக்கிறேன். என் தங்கச்சி எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்கல, அவங்களுக்கு செய்கிறேன், அவங்களுக்கும் செஞ்சு. பட் என்னையும் நான் பாதுகாத்துக்கிறேன்ல. அப்போ அந்த சொத்து இருந்தால் தானே, ஒரே ஒரு வீடு இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த 16 வயசில் அந்த பொண்ணையாக கூப்பிட்டுருங்க. அந்த பையன் தானே அது ஹெல்ப் பண்ணுறான் பாதுகாக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன கடனில் இருக்கா, அந்த கடன் நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா, நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. 2500 வேலைக்கு நான் போயிருக்கேன் சார். ரோடா பைக்கில் நான் சுற்றி இருக்கேன். என் தங்கச்சி என்ன கேட்கல. இப்போ என் தங்கச்சி கேட்டுச்சுன்னா நீ ஹெல்ப்பும் பண்ணல, எதுவுமே பண்ணல, நான் பண்ணிட்டு இருக்கேன். இது நியாயம். அதாவது ஒரு குடும்பம் தத்தளிக்கிற போது ஒரு வீட்டுக்கு ஆண் பிள்ளை தன் வாழ்க்கையே அடமானம் வச்சு அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தி அப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எல்லாம் பண்ணிவிட்டு அவனுக்கு மிச்சமா இப்ப இருக்கிறது அந்த வீடு மட்டும். அந்த ஒரு வீடியோ நீங்க பங்குன்னு எப்படி கேட்க முடியும்? அந்த அப்பாவோட சொத்தா கூட இருக்கலாம். வர அந்த வீடு, அதுவும் அந்த வீடெல்லாம் கடன்ல இருந்ததை மீட்டு கஷ்டப்பட்டு அந்த சொத்தை அவர் தேத்தி வச்சிருக்கிறார். இப்ப இதை வந்து எப்படி கேட்க முடியும்? அந்த மாதிரி ஒரு அண்ணா சுச்சுவேஷனில் இருக்கும் போது தங்க எப்பவுமே கேட்க மாட்டா, அவளாட முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவா. பட் சொத்தெல்லாம் இருக்கு, அண்ணன் நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது தான் நாங்கள் அந்த ரைட்ஸ் கேட்குறோமே, கேஸ் போடுறோமே தவிர மனநிலை. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு அண்ணன் கஷ்டமான நிலைமையில இருக்கும்போது நாங்க கேட்க மாட்டோம்னு அவங்க சொல்றது நாங்க ஒத்துக்கணும். அதே வந்து ஒரு தங்கச்சி பிரச்சனையில இருக்கும்போது அண்ணன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நாங்க சொல்றோம்ல, அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க நம்ப மாட்டோம்னு சொன்னாங்கல்ல சார். யாரா நீங்க என்ன சொன்னீங்க சார்? அப்ப வந்து என் புள்ளைய எங்க அண்ணன் காப்பாத்துவான்னு நான் நம்ப மாட்டேன், எனக்கு இப்பயே கொடு அப்படின்னு கேட்டீங்கல்ல. மேடம், நான் சொல்றது இதை மட்டும் நாங்க எப்படி ஒத்துக்க முடியும்? கொஸ்டின் முடிச்சிட்டீங்களா? ஓகே. நான் இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை, என்னோட தம்பி என்னை பார்த்துப்பான். நாங்கள் என்னோட ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் இல்லாத பட்சத்தில், என் பேரண்ட்ஸும் இல்லாத பட்சத்தில், தம்பியோ அண்ணனோ அவங்களோட மனைவிமார்களோட மனநிலை, அவர்களோட குழந்தை மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. அன்னைக்கு என் குழந்தை ஒரு காலேஜ் கோயிங்காக இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் அது யாரை போய் தொங்கும்? அந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம் ஈக்குவல் ரைட்ஸ். அது சில ப்ராப்பர்ட்டியை இமூவபிளில் கொடுங்கன்னு. என் தம்பியை நான் நம்புகிறேன், அவன் எனக்கு கொடுப்பான். எனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்ப ஆரம்பத்திலே சொத்துல நீங்க பங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அந்த பாதுகாப்பு பெற்றோர் வீட்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு நாங்க சொல்றோம். நாளைக்கு வந்து நீங்க வந்தீங்கன்னா உனக்கு தான் எல்லா சொத்தும் பங்கு கொடுத்தாச்சு இல்ல, உனக்கே நான் செய்யணும்னு தோணும் அந்த அண்ணனுக்கு. உங்களுக்கு அந்த பெற்றோர் கிட்ட இருக்கிற பாதுகாப்பு கிடைக்காது. இந்த பாயிண்ட்க்கு யார்ட்ட பதில் இருக்கு? என்னைக்கு சட்டத்திட்டமா பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டோமோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் போய் அவங்கள செய்யன்னு கேட்கறதே மனித தன்மை இல்லை சார். அது நடக்காதுமா. நம்ம சமூகத்தில் அப்படி கிடையாது. அப்படி ஒன்றும் அறுத்துக்கிட்டுலாம் போயிடல. நாளைக்கு அந்த உறவை விட்டு போன மாதிரி ஆயிடாதா? நீங்கள் ஃபுல்லாக சொத்தை வாங்கிட்டீங்க, என் சொத்தை எனக்கு கூட்டு எழுதி வாங்கிட்டீங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வீட்டுக்கு உரிமையோடு போக முடியும்? போக முடியாதுங்க சார், போக முடியாது. இருக்கிறது ஒரே வீடு, அதையும் இழக்கிறதுக்கு யாரும் தயார் இருக்க மாட்டாங்க. சரி, போக முடியாது. இப்போ அடுத்த கேள்வி போகும். வேற என்ன காரணத்திற்காக பெண்ணுக்கு சொத்து கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறீங்க? திருமணத்திற்கு கொடுக்குற அந்த சீர்வரிசை அதெல்லாம் வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த சொத்து கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அவளுடைய வருங்காலத்துக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். மேடம், நான் போட்ட 50 பவுனே உங்களால் பாதுகாக்க முடியல, நான் சொத்து கொடுத்தா எப்படி அதை பாதுகாப்பீங்கன்னு நான் உங்களை நம்புவேன். கல்யாணத்துக்கு போட்ட அந்த சீர் வகை வந்து கணவனுடைய பிசினஸ்க்கோ எதுக்கோ நம்ம கொடுக்குறோம். அப்படி அது இருங்க, அது கொடுத்துரும். அது வந்து குடும்ப சூழ்நிலைனாங்க அது செலவு பண்ணிடுறோம். ஸோ இந்த சொத்து வந்து நம்ம பேரில் இருக்கிறதுனால நம்ம கையெழுத்து இல்லாமல் நம்ம எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதை வந்து நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு இந்த சொத்தாவது எங்களுக்கு வேணும், இன்னும் என்னுடைய குழந்தைங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். அந்த சொத்தும் வந்து எப்படி நிலையாக இருக்கும் நான் எப்படி நம்புவேன்? நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் பேரில் இருக்க சொத்தை திருப்பியும் பிஸ்னஸில் போட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கும் கண்ணை கட்டிட்டு என் வீட்டுக்கு நாளைக்கு நீங்கள் வருவீங்க, அப்போ திருப்பி நான் பாதி சொத்து உங்களுக்கு தருவோம்னா நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் அது பாதுகாப்போம், நிச்சயமாக பாதுகாப்போம். கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல சார், கொடுக்கலாம். பாதிக்கு பாதி கேட்டால் நான் தரமாட்டேன். நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது என்கிட்ட, இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னா. நான் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கணும். 50-50 கேட்குறத நான் தர முடியாது. நான் எனக்கு என்ன முடியுமோ அது நான் தருவேன், அதை நான் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கணும். ஒரு 100 ரூபா இருக்குன்னா நான் 30 ரூபா கொடுப்பேன். நீங்கள் 50-50 கேட்டிங்கன்னா நான் தர முடியாது. சார் நான் 30 ரூபா தான் தருவேன். இருக்கு சார், 50% கொடுக்கணும். பாதி சொத்து வேணும், பாதி சொத்து வேணும்னீங்கன்னா திருப்பியும் அது நாளைக்கு என்கிட்ட வரப்ப என்கிட்ட மீதி இருக்கிற பணமும் நான் உங்களுக்கு கொடுக்கணும்ல. நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட திருப்பி வருவீங்க. அதே மாதிரி நான் சொத்தை முழுசாலும் கொடுத்தாலும் உறவு அத்து போயிடும். அந்த உறவு நீடிக்கணும்னா நான் உங்களுக்கு பாதி தான் தருவேன். பாதினா 30% தருவேன், 50% தர முடியாது. நீங்க என்ன சார் சட்டம் கையில் எடுத்துக்கிறீங்க? சட்டமே 50% கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க அங்க ஆண் ஆதிக்கத்தை காட்டுறீங்க சார். ஆண் ஆதிக்கம் இல்ல மேடம்,
என்னோட அப்பா அம்மாவை நான் காப்பாற்றுறதுக்கு எனக்கு அந்த பணம் உதவும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஃபுல் பாதி இது தரமாட்டேன்னு தான் நான் என்னோட ஆர்குமெண்ட். தரமாட்டேன்னு சொல்லலை, தருவேன், பட் 25%. அதுக்குன்னு ஒரு அம்மா அப்பாவை காப்பாத்துவீங்கல்ல சார்? இல்ல சார், நான் சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 50-50ங்கிறது கிடையாது, அதுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். கணக்கா பேசுனால கேட்குறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் நகை போட்டுட்டீங்க, அதான் நம்ம முதல்ல பேசினே தான் திரும்ப 100லேருந்து 50 ரூபா கொடுத்துட்டீங்கல்ல, அந்த 50 ரூபாய் தான் வர்ற பொண்டாட்டிகிட்ட வாங்கிடுவீங்களே. கணக்கு தான் கரெக்டாக இருக்கேன் சார். எல்லாம் போக அந்த ரொட்டி துண்டு அப்படியே தான் இருக்கு. இந்த சட்டத்தை ஒழுங்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்கள் 50% தான் எனக்கு இருக்குது, அதை வச்சு எல்லாம் பார்க்கணுங்கிறீங்கல்ல. உங்கள் ஒய்ஃப்டேருந்து ஒரு 50% உங்களுக்கு வரும் இல்லை? உங்கள் ஒய்ஃப்டேருந்து ஒரு 50% வரும்ல. அப்போ நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு 50% கொடுக்கலாம், உங்கள்கிட்ட 150% இருக்கு. அப்போ நியாயப்படி பார்த்தா நீங்கள் சொத்து இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணுன்ட்டு ஏதாவது இருக்கா சார்? சட்டம் இருக்குது சார், சட்டம் இருக்குது. தவறு இது, அப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு ஒன்று நான் சொல்லட்டுமா? சமீபத்தில் ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகுது. டைவர்ஸ் ஆகிற பட்சத்தில் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தீங்க, சம்பாரிச்சது யாராக வேணாலும் இருக்கலாம், 2 பேருக்கும் 50-50 ஜீவனாம்சம் கொடுத்து பொண்ணை கட் பண்ணி விட முடியாதுன்னு சொல்லிருச்சு சட்டம். தெரியுதா? சும்மா கிடையாது. நான் உழைத்தேன், பொண்டாட்டி வீட்டிலேருந்து பார்த்துக்குச்சு, அதனால நீங்கள் உழைச்சிங்க. நான் சம்பாதித்தேன், பொண்டாட்டி பிள்ளை குட்டியெல்லாம் பத்திரமா பார்த்துக்குச்சு, நீங்கள் சம்பாரிச்சிங்க. நான் செய்தேன், பொண்டாட்டி எல்லாத்தையும் வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டாங்க, நீங்கள் செஞ்சீங்க, அதனால் 2 பேருக்கு சமம்னு சொல்லி டைவர்ஸ் ஆகிறப்ப 2 பேர் 50-50ன்றுச்சு கோர்ட்டு. நீங்கள் என்ன நான் பார்த்து ஏதாவது கொடுப்பேன் அப்படின்னா என்ன சார்? உறவு அத்துறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் சார் நான் அப்படி சொல்கிறேன். இப்படி பேசுகிறவர் உறவை அத்துருவீங்க சார், நான் சொல்கிறேன். இப்படி பேசுகிற என்ன சார் உறவு நீங்கள் வச்சுக்க போகிறீங்க சார்? சட்டப்படி அவங்க சொத்து பிரித்து கேட்குறாங்க. எந்த சட்டமும் சொல்லாத ஒரு விஷயம், என் தங்கச்சிக்கு இத்தனை லட்ச ரூபாவில் தான் நீங்கள் திருமணம் பண்ணணும்னு எந்த சட்டமும் எந்த கோர்ட்டும் என்கிட்ட சொல்லலை. ஆனால் என் சக்திக்கு மீறி 5 லட்ச ரூபா போட்டு என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணேன்னா அது இப்போது தற்போது இருக்க வழக்கு முறையால் தானே கண்டி, சட்டப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டம் 50% கொடுக்க சொல்லுதுங்க, சரி. ஆனால் சட்டம் ஒன்றும் சொல்லவே இல்லை. என் தங்கச்சிக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம்னு சொல்லலை, என் தங்கச்சிக்கு 50 பவுன் நகை போடுன்னு என் சட்டம் சொல்லலை, 2 லட்ச ரூபா ரொக்கம் கொடுன்னு என் சட்டம் சொல்லலை, மொட்டை அடித்து காது குத்துறப்ப கிடா வெட்டி பொங்க விடான்னு என் சட்டம் சொல்லலை, அவள் சாகிற வரைக்கும் அவளை காப்பாற்றுன்னு சட்டம் சொல்லலை. அதெல்லாம் நான் செய்கிறேன்ல. ஆனால் அதெல்லாம் செய்கிறத ஏற்றுக்கிற நீங்கள் சொத்துன்னு வரப்போ மட்டும் சட்டத்தை தூக்கி காட்டுறீங்களே அப்படின்னு ஒரு பாசக்காரன்னே ஒரு கேள்வி வைக்கிறான். இது நியாயமான கேள்வி. எப்ப அவர் அன்பால செஞ்சிருக்காரோ அதே அன்பால தான் எங்களாலையும் திருப்பி செய்ய முடியும். அதே அன்பை தான் நாங்களும் கேட்குறோம். அதே அன்பை கேஸ் போடுறதா? கேஸ் போடுறது இல்லை, கேஸ் போடுறது அன்பு இல்லை. இந்த இடத்துல சம உரிமையா நம்ம சமாதானமா போக வேண்டியது தானே தவிர அவர் அன்பு வந்து, அதாவது எந்த வழக்கப்படி எந்த சட்டத்திலையும் சொல்லாத விஷயத்தை நான் செஞ்சிருக்கேன். எந்த கோர்ட்டும் எனக்கு சொல்லலை என் தங்கச்சிக்கு இவ்வளவு கல்யாணம், இவ்வளோ எங்கள் அப்பா அம்மாவோ அண்ணனோ யார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இவ்வளவு சொத்துல நீ கல்யாணம் பண்ணி கொடுன்னு எந்த சட்டமும் சொல்லலை. அதனால எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அண்ணனாகிய நீ அப்போ நீ இவ்வளவு அன்பால செஞ்சியே, இப்போ நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், அண்ணா எனக்கு கொடு, நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அது இயலாத போது தான் அங்கே சட்டம் வந்து நிற்குது. அதே அன்பு தான் இந்த இடத்துலயே அன்பா நிற்குது. கரெக்ட். இல்ல, அது இல்லாத இடத்துல தான் சட்டத்துக்கு போய் போக வேண்டியிருக்கு. போகிறப்ப நான் சட்டத்தை எடுக்க வேண்டியிருக்கு. சரியான எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணாத போது தான் சட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு. எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணியாச்சுன்னா பிரச்சனை இல்லை. வேற என்ன காரணத்திற்காக சொத்து பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். சோஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சொத்து கேட்கறாங்க. சோஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபைனான்ஷியலி they will be more economically independent. டைவர்ஸீஸ் விடோஸ் டெஸ்டிடியூட்ஸ் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்கனாமிக்கலி அவங்க வந்து வீக்காக இருந்தாங்கன்னா தே நீட் லீகல் அசிஸ்டன்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டத்தை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ தேல் கோ டு தி கோர்ட் டு கெட் ப்ராப்பர்ட்டி இஃப் இன் கேஸ் இட் இஸ் நாட் பீயிங் கிவன் பை தேம். ஓகே, அதாவது டெஸ்டிடியூட்ஸ், கைவிடப்பட்டவர்கள், விடோஸ், இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் ஒரு பெண் தனிமையில் இருக்கிற போது அப்போ அந்த பொண்ணுக்கு சொத்து வேணும் தானே. டெஸ்டிடியூட்ஸ், டைவர்ஸி அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் 50% ஷேர் கொடுக்கத்தான் வேணும். அதில் நோ டவுட் அபவுட் இட். ஒரு பெண் பிறந்ததில் தொடங்கி படிக்க வைப்பதில் தொடங்கி பூ பெய்திய பிறகு திருமணம் செய்து வைத்ததில் தொடங்கி அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்ததில் தொடங்கி இப்படி எல்லா கட்டத்திலும் தாய் வீட்டிலிருந்து பெண்ணுக்கான சீதனம், பரிசு, பணம் என்று பல வழிகளில் அவளுக்கான சொத்துக்கள் போய் சேருவதால் பெண்களுக்கு சொத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த தரப்பில் சொல்லப்படுகிறது. இப்படி சிறு சிறு விஷயங்களை செய்துவிட்டு பெரிய விஷயத்தை மறைத்து விடுகிறார்கள். அந்த சொத்து எங்களுக்கு வேண்டும் என்கிறது பெண்கள் தரப்பு. இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆட்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். சொத்து, பெண்ணுக்கான சொத்து 50% பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை ஆண்கள் எப்படி பார்க்கிறார்கள்? பெண்ணுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்த பிறகும் 50% சொத்து கேட்பது என்ன நியாயம் என்கிறது ஆண்கள் தரப்பு. பேசலாம். வேற என்ன காரணத்திற்காக ஒரு பெண்ணுக்கு சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறீர்கள்? இப்போ உள்ள காலகட்டத்தில் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட செலவினங்கள் கூட கம்மி பண்ணிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட தான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபிஷாக இருக்கிற காலகட்டத்தில் அவங்க உழைச்சிட்டு இருக்கும் போதே தனக்குன்னு ஒரு பகுதியை சேர்த்து வச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையன் பண்ற எல்லாத்தையும் ஒரு பொண்ணும் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர் கொடுக்கக்கூடாது? கரெக்ட் பாயிண்ட் சார். இப்போ எந்த கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையனோ ஒரு அண்ணனோ தம்பியோ வந்து அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பானே தவிர எந்த அக்காவோ தங்கச்சோ ஒரு தம்பிக்கோ ஒரு அண்ணனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு இது கிடையாது நம்மளதுல. நீ ஒரு வீட்டை விட்டு கொடுக்கறதோ 2 வீட்டை விட்டு கொடுக்கறதோ தப்பு கிடையாது. அவர் ஒரு 30 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தையும் காப்பாற்றி தன் வீட்டையும் காப்பாற்றி தன் அக்கா தங்கச்சியும் காப்பாற்றி கொடுத்துட்டு அவன் ஒரு சொத்தை வச்சுக்கிறது தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பையன் பொண்ணளவுக்கு படிக்காத கொஞ்சம் நார்மலாக இருக்கிற போது அந்த பொது சொத்துன்னு வரும்போது பையனுக்கு தான் மேஜர் ஷேர் கொடுக்கணும் சார். அவன் வரும்படியே இல்லாத இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க பொண்ணு மாப்பிள்ளை சம்பாதிக்கிறதுல ஒரு 2/3 கூட இவனால் சம்பாதிக்க முடியல. பட் அந்த வீடு பொதுவாக இருக்குது. அப்படிங்கிற போது அதுலேயும் நான் ஈக்குவல் ஷேர் தான் அந்த பொண்ணு வந்து கேட்கக்கூடாது. கேட்டால் தரமாட்டேன் நான், என் பொண்ணாக இருந்தால் கூட. பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி பையனும் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் கொண்டு பொண்ணுக்கே செஞ்சுட்டு இருக்க முடியாது. பொண்ணுக்கு செஞ்சுட்டே தான் இருப்போம். எப்போ பொண்ணு வீட்டுக்கு போனாலும் நம்ம வெறும் கையோட போக மாட்டோம். எப்போ பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வெறும் கையோட அனுப்ப மாட்டோம். இதுதான் நிஜம். அப்புறம் அவங்க நம்ம இருக்கிற வரைக்கும் இல்லை, பையன் இருக்கிற வரைக்கும் கூட உன் தங்கச்சிக்கு பொங்கலுக்கு செய்ய கார்த்திகைக்கு செய்யன்னு சொல்லி அவங்க மண்டையில ஏற்றி வச்சிருவோம் நம்ம. ஸோ அவங்க வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டு. நான் பதில் சொல்லிட்டுமா? இது வந்து பொதுவாக இது விமெனுடைய டெண்டன்சின்னே சொல்லலாம். பெண்களுக்கு பொதுவாக ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் உண்டு. ஏன்னா பொதுவாக ஏறக்குறைய சொல்கிறேன், ஒரு சில ஆண்கள் இருக்கலாம், எல்லா ஆண்களுமே எந்த ஒரு மனைவியையும் இது வேற விட்டு பொண்ணுன்னு நினைக்காம இருந்தது கிடையாது. சரி, பிரச்சனைன்னு வரும்பொழுது இது இன்னொரு வீட்டு பொண்ணு தானே, சொந்த மகளை பார்க்குற மாதிரி மனைவியை பார்க்க மாட்டாங்க பெரும்பாலான ஆண்கள். மனைவியை வந்து வேற வீட்டில இருந்து வந்த பொண்ணு தானே, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் போடி உங்கள் வீட்டுக்கு அப்படி சொல்கிற பக்கம் அந்த பெண்ணுக்கு தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவளுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது. அப்போ அவள் கையில் ஒரு சொத்துன்ற ஒரு பொருள் இருந்தாக்கா அவள் என்ன பண்ணுவா? அவள் நிறுத்திக்க முடியும். மேற்கொண்டு அவங்க சொன்னார் இல்லையா, அவரு நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், அப்பா அம்மாவை நான் வச்சு பார்க்கவான்றாரு. ஏன் அவர் சம்பாதிக்க மாட்டார்? நாங்கள் சொல்கிறோம் தைரியமாக, எங்கள் அப்பா அம்மா நாங்கள் வச்சு பார்க்குறோன்னு. அவர் வந்து சொத்தையும் வச்சுக்கின்னு நான் வச்சு பார்க்கணுமான்னு கேட்குறாரு. பாருங்கள் அவங்களோட டெண்டன்சி எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் இன்செக்யூர் ஃபீலிங்கில் இருந்தாலும் இன்னொரு வீட்டில் இருந்தாலும் எங்கள் பெற்றோரை நாங்கள் வைக்க முடியும் பார்க்க முடியுன்ற தன்னம்பிக்கை எங்ககிட்ட இருக்குது. பட் அங்கே இருக்குதா கேளுங்க? நிச்சயமாக கிடையாது. சொத்துன்ற பணத்து மேலே ஆசைப்படுறாங்களே தவிர பாசத்துக்கும், அவர் சொன்னார் அன்புக்கு நாங்கள் அதே அன்பாக கொடுத்துருந்தா நாங்கள் ஏன் கேஸ் போட போகிறோம்? அதே அன்போட செய்திருந்தா நாங்கள் ஏன் பிரச்சனைன்னு பேச போகிறோம்? அதே அன்போட எல்லாத்தையும் செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். அன்பு இல்லாத இடத்துல தான் வம்பு வருது. ஒரே வீட்டில் பிறந்து வளர்ந்துட்டு நம்ம சகோதரனுக்கு இவ்வளோதான் இருக்குன்னு நமக்கு தெரியற போது நான் லீகலாக சொத்துன்னு போய் கேட்கறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது சார். 100% கிடையாது. நம்ம சகோதரன் நம்மளோட கூட வளர்ந்தவங்க, அவங்க மேல என்ன கேஸ்? அப்படி என்னங்க கூட பிறந்த பருப்புன்னு நம்மள்ட்ட இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிறது நான் சொல்றேன் அபரிமிதமா இருக்கணும்னு இல்ல. இன்னைய தேதிக்கு கைக்கு வாய்க்கு சரியா இருக்கிறவங்க கூட அப்படி போக மாட்டாங்க, போக கூடாது. ஏன் போக கூடாது? ஒரே வீட்டுல பிறந்திருக்கோம், நம்ம சகோதரன் தானே அவரு. சரி, அவரே கொடுக்கல, நம்ம அவரை மன்னிக்க கூடாதா? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்பு இருந்தா நான் ஏன் போறேன், அவர் அந்த பக்கத்துல என்னோட அன்போடு இல்ல, அன்பும் இல்லாத அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கலாம். அன்பு அப்படி இல்லங்கிறது அவங்க பர்சனல் லைஃப்ல இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது சார். அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்களும் இவங்க மென்டாலிட்டி அப்படி இருந்தா அவங்க மென்டாலிட்டியும் அப்படிதான் இருக்கும். நிச்சயமா இருக்கத்தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலி, நான் என் ஃபாதர் இருக்காரு, என் மதர் இருக்காங்க, என் 2 பேரையும் நான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னை பொறுத்தது. நான் தான் காப்பாற்றணும். இதே நேரத்தில் நான் ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை, அந்த வீட்டில் ஒரு பெண்ணு தான் இருக்கா அப்படின்ற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு அப்பாவை அம்மாவை காப்பாற்றணுன்ற கட்டாயம் இல்லை சார் சட்டத்தில். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்பா அம்மா வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பையனுக்கு தான், அவனுக்கு தான் தலையெழுத்து. ஆனால் பெண்ணுக்கு ஒருவேளை பையனே இல்லாத வீட்டில் ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக அவ கல்யாணம் பண்ணி போனாலும் கூட அவங்க அப்பாவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை, சட்டத்தில் இடம் இருக்குது சார். சட்டத்தில் சொல்லிட்டாங்கன்றதுக்காக 50 கேட்டு வரல சார். அவர் அம்மா அப்பா பராமரிக்கணும், அவங்களோட நோய் நொடியை பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ஷேரை ஒதுக்கிட்டு அவருக்கு இவ்வளவு அவரோட ஓன் ஏர்னிங்கிறதெல்லாம் ஒதுக்கிட்டு பேரண்ட்ஸோட ஷேரிங்கில் இன்னும் டிசேபிள்டு குழந்தைங்க தான் அவங்க வச்சிருந்தாலும் அதுக்கும் ஒரு ஷேரை ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிறதுல தான் 50 கேட்குற மாதிரி எடுத்தோன்னே இருக்கிறதுல எல்லாம் 50 கேட்கல சார். எல்லாத்தையும் கழிச்சிருங்க சார். அது பண்ணும்போது கண்டிப்பா அதுல வந்து நாங்க அப்ஜெக்ஷனே பண்ண முடியாது. அப்படி பேசாதீங்க சார். நீங்க வரதட்சணை போட்ட பணத்தை நகையெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணிக்கங்க.
சரியா? எல்லாத்தையும் கழிங்க. பிரச்சனை ஒரு வீடு 10 தென்னை மரத்துக்கு இல்லை சார். பல ப்ராப்பர்ட்டி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒதுக்கிட்டு மீதியில தான் ஷேர் கொடுக்க சொல்லி சட்டமே சொல்லியிருக்கு. உறவுகளில் உரசல்கள் வரும்பொழுது தான் இந்த பிரச்சனையே வருது. அன்பாவே இருந்துட்டு நீங்கள் ஒழுங்காக 30% இதுதான் இருக்கு மீதின்னு பிரித்து கொடுத்துட்டா எந்த தங்கையும் அக்காவும் போக மாட்டாங்க. சரியா? ஏங்க என் கூட பிறந்த தங்கச்சிக்கு நான் தரலன்னா வேற யார் தருவா? என்னங்க இவ்வளோ நல்லவராயிட்டீங்க? இவ்வளோ நல்லவரா இல்லை. நான் சொத்து வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். என்னுடைய தங்கைக்கு நான் தரேன்னா வேற யாரும் கொடுப்பேன். இந்த ஷோவில் இருக்க வேற யாராவது கொடுப்பாங்களா? அப்போ இங்கே வந்து உட்காந்துங்க வசதியா? சட்டப்படி 50% சொத்து கொடுக்க சொல்கிறாங்கங்க. ரைட்டு தானுங்களே? ஆமாம். நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? கொடுப்பேன். கொடுப்பீங்கல்ல? கொடுப்பேன். அப்போ வாங்க இங்கிட்ட வந்து உட்காருங்க. முடிஞ்சு போச்சுல, எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. கொடுப்பீங்கல்ல? கொடுப்பேன். அப்புறம் டிபேட்டுக்கு உட்காந்துருக்கீங்க. அப்போ இந்த பக்கம் வந்து அவங்களோட சேர்ந்து உட்காந்து அவங்க குரலை அவங்களுக்காக சேர்த்து உயர்த்தி இது வாங்க, இங்கே வாங்க. கம் திஸ் சைடு. நீங்கள் இந்த பக்கம் இருந்து இவங்களெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய ஆள் சார். வாங்க சார், பாருங்க எந்திரிச்சு இடம் கொடுக்குறாங்க பாருங்க. வரவேற்பு பாருங்க. எத்தனை தங்கச்சி எத்தனை அக்கா கிடைச்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு எத்தனை சிஸ்டர்ஸ்? அதாவது மொத்தம் நாங்கள் 5 பேர். சம பங்கு. எத்தனை சிஸ்டர்ஸ்? அதில் ஒரே ஒரு சிஸ்டர். ஒரே சிஸ்டர். இந்த ஷோலே வந்து சொல்கிறேன், என்னுடைய தங்கைக்கு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து எங்களுடைய பங்கு சமமாக வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அது வந்து எங்களுடைய பங்குன்னு கூட நான் சொல்ல தயாராக இல்லை. அது அவங்களுடைய. அதான் அவங்களுக்கு கொடுப்பீங்க? கொடுப்போம். அவ்வளோதான். உங்கள் தங்கச்சி பேர்? சேர்மராணி. சேர்மராணி. எந்த ஊர்? நாங்கள் வந்து தூத்துக்குடி பக்கம் சாத்தான்குளம். ஓகே, தூத்துக்குடி சாத்தான்குளம் சேர்மராணிக்கு அண்ணன் எழுதி கொடுக்குற சுத்த கிரைய ரத்னய பத்திரம். சூப்பர். அதெல்லாம் கொடுப்பா. அதில் இல்லை அவர் ஜென்யூனாக தான் முதல்ல இருந்து பேசுறாரு. ஆனால் இல்லை உங்களுக்கு இப்போ அவர் கருப்பாடாக தெரியலாம். ரைட்டா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். பெண்களுக்கு சொத்து கொடுப்பதில் இங்கு என்னென்ன யதார்த்தத்தில் இருக்கிறது, சட்டம் என்ன சொல்லுகிறது, பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆச்சி மசாலா டியா நான் பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். சட்டமும் சமூக பழக்கமும் சந்திக்கிற ஒரு நிகழ்வு இது அப்படின்னு பார்க்கலாம். பாரம்பரியமாக பெண்ணுக்கு அந்த திருமணத்திற்கு செய்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெண்ணுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு அப்படின்னு சட்டம் சொல்லுது. 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருத்தர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சரி, அதன்படி இருக்கணும் அப்படின்னு பேசுகிற அஜிதா, வழக்கறிஞர் அஜிதா அவர்கள். இன்னொன்று திரு கருப்பையா அவர்கள். பழைய விஷயங்களை அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போயிட முடியாது அப்படின்னுங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் எழுத்தாளர், விமர்சகர், அரசியல் பிரமுகர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னால் எனக்கு ஆண்கள் தரப்பில் ஒரு கேள்வி இருக்குது. அவங்க அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்ககிட்டேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். பெண்ணுக்கு சொத்தில் சமபங்கு கொடுக்க முடியாது அல்லது நான் விரும்பவில்லை, இதில் முரண்படுறேன், ஏன்? அதான் அதுக்கு என்னைக்கு டவுரி கொடுக்கக்கூடாது, சீராட்டு வேண்டான்னு என்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அன்னைக்கு 50% ஷேர் வி கேன் கிவ். இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். எல்லாம் பண்ணிடுறோம், அதுவே சொத்தில் பாதி தான். அதுக்கப்புறம் இப்படி அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மனநிலையாக இருக்கிறது. இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார் போய் அவங்க வந்து சொத்துல பாதின்னு இப்போ 2 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்க சொத்து சேர்த்து எல்லாமே எங்களுக்கு சீர்வரிசை பண்ணாங்க கிடையாது. மிஞ்சி பண்ண ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்களா? ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு எங்களுக்கு எல்லாம் சீர் செலவு பண்ணியிருப்பாங்களா? படிக்க வைக்கிறதுக்கு பண்ணியிருப்பாங்களா? மிஞ்சி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணிப்பாங்க. 2 கோடி ரூபாயில் ஒரு 50 லட்சம் எங்களுக்குன்னா பிஸ்கெட் மாதிரி தூக்கி போடுறாங்களா? உரிமை கோருகிற இடத்தில் கடமையும் அவர்கள் செய்தால் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை சார். நாங்கள் செக்யூரிட்டியாக இருக்கும்பொழுது நாங்களும் பண்ணுவோம், நாங்களும் தயாராக இருக்கோம். கிரைண்டர் வந்து ஆட்டுக்கால சுற்றுனது ஒரு காலம், இன்றைக்கி அம்மி குழவி சுற்றுது கிரைண்டர் சுற்றிட்டு இருக்கு, அம்மி குழவி நின்றுட்டுருக்கு. எல்லாமே ட்ரெண்டு, பழசு இப்போ ஃபாலோயிங்ஸு அப்படி பழங்காலத்துலேருந்து அப்படி இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர ட்ரெண்டு மாறணுங்கிறது என்னுடைய வாதம். அதனால வந்து எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தால் எனக்கும் இன்செக்யூரிட்டி இருக்குது. எல்லா நேரமும் உங்ககிட்ட நாங்கள் வந்துட்டு நிற்க முடியாது. என் பர்த் ரைட், இட் இஸ் மை பர்த் ரைட். எனக்கு நீங்கள் 50% கொடுக்கும் பொழுது நானும் அதை கண்டிப்பாக செய்வேன். பெண்கள் நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய கணவன்மார்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள அனுமதிப்பதில்லை என்பது தான் என்னுடைய வாதம். ஏன் சார்? கண்டிப்பாக வாதம்.
என்னுடைய வாதம் என்னென்னா, நீ அம்மா எல்லாத்துலேயும் வா, ஆனால் அந்த இது வந்து அவங்க அண்ணன் தம்பி தான் பார்த்துக்கணுமே, நீ போய் அதில் போய் தலையிடாத, நீ உனக்கு அதில் பங்கே கிடையாது, சொத்தில் மட்டும் பங்கு வாங்கிட்டோம், மற்றதில் நீ தலையிட வேண்டிய உரிமை இல்லைன்னு சொல்கிற போது அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்கன்றதான் என்னுடைய வாதம். நீங்கள் வந்துட்டு அம்மாவை திரும்ப திரும்ப அதே சொல்கிறீங்க, அம்மாவை பார்க்குறேன், செய்கிறேன், படிக்க வைக்கிறேங்கிறீங்க. எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெண் பிள்ளை அப்படின்னு சொன்னால் ஒரு லெவல், பெண்ணா 6 மணிக்கு மேலே வெளியே போகாது, பெண்ணா செல்ஃபோன் பேசினா யார்கிட்ட பேசுகிறா, அப்படியே எல்லாத்துலேயும் பைக் வாங்கி கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்குறதில்ல. அப்படியே நாங்கள் படித்து நாங்கள் வேலைக்கு வந்தால் நாங்கள் வண்டி வாங்கிட்டு போனால் கூட பாருடா இந்த பிள்ளை வண்டி வாங்கிட்டு போயிடுச்சாம்மா, பாருடா இந்த பிள்ளை படிக்குது. எல்லாத்துலேயுமே எங்களை வந்து டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து பர்த் ரைட். நான் என்னுடைய சொத்தை நீங்கள் கொடுக்காத பட்சத்தில், அதுவும் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நான் எல்லா நேரம் நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட நான் வந்து கேட்கறது இல்லை சார். நல்லா இருக்கும்போது எல்லாருமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்கிட்ட சொத்து இருக்கும்போது நீங்களும் நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது, ஏன் நான் அம்மா அப்பா பாட்டம் சம்பாதிச்ச சொத்தை நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்காக நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நான் கல்யாணத்துலேருந்து சாவு வரைக்கும் அதை பண்ணு இதை பண்ணுனேன்னு லிஸ்ட்டு கொடுக்காதீங்க. எத்தனை மிஞ்சி போனால் 10 பவுன் சார், குழந்தைக்கு எத்தனை சார் ஒரு கிராமில் மோதிரம் போடுவீங்களா? நான் கேட்குற கேள்வியை நீங்கள் புரிஞ்சுக்கல மேடம், நான் கேட்குற கேள்வியே புரிஞ்சுக்கல. நீங்கள் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க செய்வோம் சார், நிச்சயமாக செய்வோம். எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்குது, எத்தனை பேர் அம்மா அப்பாவை பார்க்குறீங்க, அதை நாங்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறோம். நாங்கள் எத்தனை பேர் அண்ணன் தம்பிக்கு, நான் பொதுவாக பேசுகிறேன், நீங்களோ இல்லை என்னை பற்றியோ மட்டும் நான் பேசவில்லை, நானும் காமனாக தான் பேசுகிறேன், பொதுவாக தான் பேசுகிறேன். எத்தனை பேர் செய்யறாங்கங்கிறது இல்ல, கொடுத்தா நாங்க செய்வோம் சார். ட்ரெண்ட் மாறணும் சார், அதான் நான் கேக்குறேன். செய்வீங்க, கொடுக்கலைனா செய்ய மாட்டீங்க. அப்படி கிடையாது. எனக்கு ஆனா கொடுக்கலைனாலும் நாங்க செய்யணும். நீங்க அத காரணம் காட்டி தான் நீங்க செய்யறோம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அடுத்து இப்படி செய்தால் கொடுக்குறோம்னு இல்லாம ஏன் நீங்க கொடுக்க மறுக்கிறீர்கள் மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஆரம்பத்திலே இவங்களை வந்து மைண்ட் செட் என்ன வச்சிருக்காங்கன்னா, ஆஸ்திக்கு ஒரு ஆணு, அன்புக்கும் பாசத்துக்கும் பெண் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எங்க மைண்ட் செட் பண்ணி வச்சிடறாங்க. எல்லா இதுலேயுமே வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களை அறியாமலே வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சொத்தின் மூலமாக வந்து எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது திடீர்னு வந்து இப்போ தான் வந்து, அதாவது இந்த சட்டங்கள் இதெல்லாம் வந்து வச்சு தான் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து எங்களுக்கும் வந்து 50% ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு வந்ததுனால பரம்பரையாக வந்த இந்த அடிப்படையை வந்து மாற்றுறதுக்கு வந்து எங்கள் பிளட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரலை. ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பெண்களுக்கு வந்து மொத்தமாகவே கொடுக்க வேணாங்கிறது எங்களுடைய வாதம் கிடையாது. பெண்களுக்கு கொடுக்கலாம், தேர் இஸ் சம் லிமிட், அவ்வளோதான். எதற்காக சொத்து கொடுக்க மறுக்கிறீர்கள்? இந்த காலகட்டத்தில் அதாவது கல்யாணம் ஆன உடனே கொடுக்கணுமா, இல்லை ஒரு அப்பா இறந்த பிறகு கொடுக்கணுமா, இல்லை நான் அண்ணன் தம்பிங்க பிரிக்கும் போது சொத்து கொடுக்கணுமா? அப்போ அவர் சொன்னார், அண்ணன் தம்பி பிரிக்கும் போது சொத்து கொடுக்கும்போது ஆக்சுவலாக ரைட்ஸ் போயிடும். கல்யாணம் ஆன உடனே 50% சொத்தை பிரித்து கொடுக்கும்போது அந்த இடத்துல உறவே விட்டு போயிடும். 5 அண்ணன் தம்பி இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. சொத்து பிரிக்கும் போது 5 அண்ணன் தம்பி மட்டும் ஒற்றுமையா இருப்பாங்களாம், பெண்ணை மட்டும் தனியா விட்டுருவாங்களாம். பெண்ணுக்கு மட்டும் பாசமே கட்டாயிருமா, அவங்களோட உறவு முறை துண்டிக்கப்படுமா? இது எந்த விதத்துல நியாயம்? அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, எப்போ வேணாலும் பிரிங்க, நான் செத்த பிறகு கூட பிரிச்சுக்கோ. அது அடுத்தது கல்யாணம் முடிஞ்சோ, அப்பா செத்த பிறகோ அல்லது பிரச்சனை வரப்போ எப்போ வேணாலும் பிரிங்க. அப்போ 5 பேர் இருக்க வீட்டில் 4 அண்ணன் தம்பி சொத்தை பிரிச்சுக்கிறீங்களா, உறவு வந்து போதா? இல்லையே. அப்புறம் எப்படி தங்கச்சிக்கு மட்டும் உறவு வந்து போகும்? சார் நியாயமாக பேசுங்க சார். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு விஷயத்தை பாரம்பரியமாக இருக்கிற விஷயத்தை சென்டிமெண்ட் இமோஷனுங்கிற கலவையை தடவி வேறொரு ரூபத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை நீங்கள் நம்ம பார்க்க மாட்டோமா, பார்த்தா ஏன் சார் இப்படி கூடி திட்டுறாங்கோ? தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுக்கு பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஏன் சொத்தில் பாதிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான். அது ஒன்று. இன்னொரு பாயிண்ட்டு, பொண்டாட்டி ஏதாவது சொல்லுவா, கொடுத்தா பொண்டாட்டி ஏதாவது சொல்லுவா, நீங்க ஏன் பண்றீங்க, இன்னுமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வரும் ஒரு வார்த்தை. அந்த ரீசன்னால தான் நம்ம கொடுக்க மறுக்கிறோம். ஓகே, வேற என்ன காரணம், எதற்காக கொடுக்க மறுக்கிறீர்கள்? வேற என்ன காரணம்? ஒரு சின்ன விஷயம் எங்கள் ஃபேமிலியில் நடந்தது. எங்கள் பெரியப்பா சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டோன்னே எங்கள் அப்பா படக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அப்பா எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறாரோ அன்னைக்கோட அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. எங்கள் தாத்தா வந்து எமோஷன் ஆகிட்டார். அப்போ என்னை சாக சொல்கிறியாடான்னு. அப்பா அப்படி சொல்லப்பா, நீ இருக்கிறது நீ சொத்தை வச்சுக்கொண்டு தான்ப்பா நான் சொன்னேன். அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இட் டுக் 2 days. ஏன்னா ஒருத்தங்கிட்ட போய் என்ன நோய் வரும், இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, சும்மா போனோம்னாலே 5 லட்ச ரூபாய்க்கு பில்லு போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடி. அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் சொல்கிற பரம்பரை சொத்தை பிரிக்கிறப்ப வந்து ஹவ் ஐ ப்ரெடிக்ட், என் ஃபாதர் எவ்வளோ நாள் இருப்பார், என் மதர் எவ்வளோ நாள் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நோய் வரும், இல்லை எனக்கு என் பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ்னு வர்றாங்க அடுத்த கிளாஸ், பிஸ்னஸ் நல்லா ஓடுமா, 4 நாளில் கவுர்ற பிஸ்னஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அபரிதமான பணம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக பெண்ணுக்கு வந்து ஷேர் கொடுத்துட்றாங்க. புரிஞ்சதுங்களா? அதே மாதிரி முடியாதவனுமே, நார்மல் குடும்பம் தான் கொடுக்க முடியாது. நார்மல் குடும்பம் முடியாத பட்சத்துலையும் அந்த நகையோ எதையோ கடனை வாங்கி நீங்கள் சொன்ன பைக்கு பிரேஸ்லெட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம்.
கொடுத்துட்டு கஷ்டப்படுறான். தட் இஸ் அ வெரி வெரி wounding திங்ஸ் அது. நாங்கள் வந்து பாரம்பரியமாக நாங்கள் அந்த சொத்து எங்களுக்கு தான், எங்கள் ஹெரிடிட்ரி, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி சம்பாரிச்சது எங்களுக்குன்னு இருக்கும்போது நீ இன்னொருத்தன் வீட்டுக்கு போனவ உனக்கு எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்னு தான் கேட்குறோம். நாங்கள் உனக்கு கொடுக்க முடியாது, அவ்வளோதான். இல்லை, இப்போ இவங்க சொல்கிறதுக்கு ஒட்டுமொத்த சாராம்சம் தான். வெவ்வேறு கேள்விகள் கேட்டாலும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணத்தின் போது மெயின் ஏரியா தான் திருமணம் அப்படின்னு ஒன்று வருதில்ல, அதுக்காக நகை சேர்க்குறோம், சொத்து கொடுக்குறோம், வண்டி வாங்கி கொடுக்குறோம், நல்லது கிட்டது செய்கிறோம், அவங்கள குடியமர்த்துறதுக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி கொடுக்குறோம். அதுவே சொத்தில் சரிபாதி கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? அந்த மதிப்பு வந்து உயராது சார். பட் சொத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போகுது. அவங்க கொடுக்குற பொருள் வாங்கின தேதியில் வேறு விலை, அன்னைக்கு வேறு விலை, போகும்போது வேறு விலை. அப்போது சொத்துன்றது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நாங்கள் கேட்குறது ஒரு விதத்தில் நியாயம். ரெண்டாவது, இந்த சொத்தை வந்து அவங்க இதே 2 பையன் வைங்க, அவங்க பிரிச்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது. ஒரு பொண்ணு ஒரு பையன்றப்ப ஏன் பொண்ணுக்கு மட்டும் கொடுக்க மறுக்கிறீங்க? 2 பையனாக இருந்தால் கட்டாயம் பிரிப்பீங்க இல்லையா? பிறப்பால் எந்த விதத்தில் பொண்ணு தாழ்ந்து போயிட்டா? அவங்க கேட்குறாங்க இல்லைங்களா, அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து பண விலை ஏறிட்டே போகுது, விலை ஏறிட்டே போகுது. அப்போ நீங்கள் பணம் தான் உங்களுக்கு வேணும், அன்பு பாசம் உறவு எதுவுமே வேண்டாம். ஸோ உங்களுக்கு நாங்கள் சொத்து கொடுத்துட்டா நீங்கள் எல்லா உறவும் அத்துட்டு போயிடுவீங்க. அதுதானே இப்போ அவங்க கேட்குறாங்க. பணம் நாளுக்கு நாள் ஏறும். ஸோ பணத்துக்கு தான் இப்போ அவங்க அடிமையாக இருக்காங்க. அவங்களுக்கு உறவு தேவை கிடையாது, அண்ணன் தம்பி தேவை கிடையாது, தாய் வீடு தேவை கிடையாது. ஸோ அவங்க பணத்தை வச்சுட்டு எதுனாலும் பண்ணிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போது என் தந்தையோ இல்லை என் தாயாரோ இறந்து விட்டால் அந்த சொத்தை அப்போ தான் பிரிக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்போ இறக்கும்பொழுது என் தாய் இறந்து விட்டால் அவங்க போட்டிருக்க அத்தனை நகையும் பெண்களுக்கு போய் சேருது. சரி, அந்த நகை ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எங்கள் அம்மாவோட நகை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, என்னோட பாரம்பரிய சொத்து என்கிட்ட இருக்கட்டுமே. நகை முழுக்க அம்மா வீட்டு நகையெல்லாம் அது எடுத்துக்கிச்சுல்ல, நான் சொத்தை வச்சுக்கிறேனேங்கிறீங்க. ரைட்டு தானே? அப்போ நான் என்ன சொல்கிறேன், நகை முழுக்க நீங்கள் எடுத்துக்கங்க, சொத்தை மட்டும் கொடுத்துருங்க. நான் மேலே தூக்கி போடுறேன், கடவுளே உனக்கு வேண்டியதெல்லாம் நீயே மேலே எடுத்துக்க, நீ பார்த்து கீழே போடுறது நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி இருக்கு. அதான் சொத்து என்பது என்னோட பாரம்பரியம், என் தந்தையின் பாரம்பரியம். அதான் விஷயம். ஆமா, இருங்க, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. நீ ஆண்கள் மனசு விட்டு பேசுறாங்க, அவங்க மனசுக்குள்ள அது ஊறி இருக்கிறது தான் வெளிப்படையாக சொல்றாங்க. தந்தையினுடைய பாரம்பரியம் என்பது மகன் தான், மகள் அல்லங்கிறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே அந்த அண்ணனும் ஆனவன் வீட்டில் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க சம்சாரம் பிள்ளைகள் எல்லாமே தாய் தப்பனோடு சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொத்து பிரிப்புனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரும்போது என்னென்ன சொத்து இருக்குதோ, பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்ததெல்லாம் இவ்வளோ கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவனும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான் அந்த வீட்டில். அந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு பிரிக்கும்போது ஒரு குண்டூசினாலும் 2 வெட்டு, இப்படி கூட வெட்டினா கூட பாதியாக போயிடும். கொண்ட பக்கத்தில் வெட்டுங்க, அப்படின்னா தான் 2 பகுதியாக பிரிஞ்சு, அதுதான் சார் கரெக்டானது. பிரிப்பு அப்படின்னு வரும்போது அது ஓகே. குண்டூசியாக இருந்தாலும் குறுக்க வெட்டி ஈக்குவலாக கொடுங்கங்கிறீங்க. ஆமாம் சார், இப்படி கூட வெட்டினா சார் கொண்ட பகுதி போயிடும் சார். இப்படி வெட்டணும் சார், அப்படி வெட்டினா தான் பாதிக்கு பகுதி போகும். ஆமாம் சார். ஓகே, டவுரி கொடுத்துட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு சொத்துல பங்கு இல்லை. டவுரி எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம்னா சொத்துல பங்கு கொடுக்க முடியாது. அதுவும் இனிஷியேஷனை நீங்கள் பண்ணுங்களேன். டவுரி நான் தர மாட்டாங்க, என் தங்கச்சிக்கு சொத்து எழுதி வச்சிருக்கேன், இந்த மாப்பிள்ளை அதைத்தான் கேட்குறான். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் சார், வேணாம், நாங்கள் சொத்தில் நான் பங்கு தரேங்க. முதல்ல இருந்து நீங்கள் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து உங்களுக்கு எந்த விதமும் நாங்கள் செய்ய மாட்டோம், கேட்கக்கூடாது. ஐயோ என் மகனுக்கு காது ஊத்து பண்ணும்போது நீ பண்ணல கேட்கக்கூடாது சார். மிரட்டாதீங்க சார். சார் அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, அவங்க பிளட்லேயே ஊறிடுச்சுன்னு. ஆக மொத்தம் பெண் குழந்தை பிறந்தோடனே இது இன்னொருத்த வீட்டுக்கு ஓட போகுதுங்கிறதுலையே அந்த பிள்ளைய வந்து இப்போ கிளிப்பை வாங்கி தந்தேன், அதை வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் ஒரு கணக்கா சார்? இம்மூவல் ப்ராப்பர்ட்டி ரைஸ் ஆகிட்டே போகுது. இன்னைக்கு 1 லட்சத்துக்கு வாங்கினது 1 கோடியில் போய் நிற்கிறப்ப ஒரு கிளிப்பு என்ன சார் 1 ரூபாய்க்கு விற்றது 1 ரூபாய்க்கு தான் சார் விற்கிது. அதை சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, ஜீனுன்ற போர்வங்களை பூந்துக்கிட்டு என் பாரம்பரியம்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதையுமே கழட்டி விட்டுறாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு வர ஒய்ஃப் எல்லாம் நல்ல பெண்மணிகள் மாதிரியும் பாரத ரத்னா விருது கொடுக்குற மாதிரியோ, எங்களுக்கு வர கணவர்களை கயவர்கள் மாதிரி கொள்ளையர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 ரீசனை விட்டு இவங்க வெளியே வந்தாங்கன்னா ஒழுங்கா ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருவாங்க சார். சொத்து என்கிற போது வாதங்களும் பிரதிவாதங்களும் பலமாகவே ஒலிக்கும். அப்படித்தான் இருக்கிறது இந்த அரங்கம். அனல் கக்கும் விவாதங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஸ்டே டியூன் வித் அஸ். ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பெனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பெனி. சொத்து எப்பொழுதுமே ஆண்களுக்கானது என்ற சமூக மனநிலையில் இருந்து அது 50% பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இங்கு கட்டாயமான சட்டமாக இருக்கிறது. யதார்த்த வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு உண்மையில் இருக்கிறது? பெண்களுக்கு 50% சொத்துக்கள் போய் சேருகின்றனவா? பெண்கள் அதை கேட்கிறார்களா? கேட்டாலும் ஆண்கள் அதை கொடுக்கிறார்களா? பேசலாம். அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க, நாளைக்கு நீ என்கிட்ட எதுக்கு வந்து நிற்க மாட்டேனா, நீ சொத்து கேட்கறதுல நியாயம் இருக்குது,
நீ எழுதி சொல்லுவியா எனக்கு நாளைக்கு எதுக்கு வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவியா? நாங்கள் கணக்கு தான் பார்க்குறோன்னு ஒத்துக்கிட்டாங்க. திருப்பி என்கிட்ட வந்து நிப்பியே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அப்போ சொத்துல பங்கு கொடுன்னு கேட்க மாட்டோம். முடிஞ்சா கடன் வாங்கி கொடு அப்படின்னாலும் வர பட்சத்தில் நான் சொல்றது வர பட்சத்தில், இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம். வர பட்சத்தில் தான் கடன் தான் கேட்கணும், தவிர திரும்ப உங்கள் சொத்து கொடுங்க நாங்கள் கேட்கலாம். சொத்து ஈக்குவலாக கொடுத்தாங்க, இப்போ அவங்ககிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டியது இல்லை. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறீங்க. பிளாக்மெயிலாம் பண்ணல சார். சொத்தை கொடுத்துட்டா வந்து கேட்க முடியாதுங்க, கேட்கவும் தோணாது. உங்களுடைய பார்வையில் இதை எப்படி அணுகுகிறீர்கள்? எல்லாவற்றையும் சட்டமாக ஆக்கி பார்ப்பது என்பது வெள்ளைக்காரனிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட முறை. இதற்கு முன்பே தமிழர்களுக்கு சமூகம் இருந்தது. தன்னுடைய ஆணையும் தன்னுடைய பெண்ணையும் எப்படி பார்க்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி பிரிக்க வேண்டும் என்று தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்கும் தெரிந்து தான் இருந்தது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சமமாக பிரிக்க வேண்டும் என்று சொல்கிற போது ஏற்கனவே இருந்த சமூக அமைப்பிலும் சமமாகத்தான் இருந்தது. ஒன்று வைத்துக்கொள்வோம், இங்கிருந்து ஒரு பெண் குறைவாக கொண்டு போகிறாள், அவள் வாழ்க்கைப்பட்டு போகின்ற இடத்தில் உள்ள பெண்ணும் குறைவாக கொண்டு போகிறாள். ஆகவே இவள் அந்த சொத்தை ஆள்வதற்குரிய பெண்ணாக இவள் மாறுகிறாள், அவள் இன்னொரு வீட்டு சொத்தை ஆள்வதற்குரிய பெண்ணாக மாறுகிறாள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், சமூகம் தன்னுடைய பழக்க வழக்கங்களை தானே உருவாக்கி கொண்டு முறையாக இதை நடத்தி வந்திருக்கிறது. நான் சொல்கிறேன் 50% சம பங்கு இருக்கிறது. நான் இங்கிருந்து கொண்டு போகிற பெண் குறைவாக கொண்டு போகிறாள், இவள் வாழ்க்கைப்பட்டு அதே தரத்தில் தான் இவள் வாழ்க்கைப்படுவாள். இவள் ஒன்றும் ஏழைக்கு வாழ்க்கைப்படுவதில்லை. அதற்காகத்தான் இந்த நகை பகை எல்லாம் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். தகுதியான குடும்பத்திலிருந்து தான் இவள் வருகிறாளா என்று பார்ப்பதற்காகத்தான் இவர்கள் அதையெல்லாம் அந்த சம மட்டத்தில் கொள்கிறார்கள். பெரிய வித்யாலயா ஒன்று இருக்கிறது, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் அந்த மாணவனை அங்கே சேர்க்க முடியும் என்று சொல்வதன் மூலம் ஏழைகளை அப்புறப்படுத்துவதற்கான வழி அது. அதே மாதிரி திருமணங்களும் அந்தந்த தரத்தில் தான் நடக்கின்றன, அந்தந்த மட்டத்தில் தான் நடக்கின்றன. வசதியான வீட்டு பெண் ஏழை வீட்டுக்கு போனால் நான் ஐ எம் யூஸ்டு டு யூரோப்பியன் டாய்லெட் என்று சொல்வார்கள். இதெல்லாம் நடக்கின்ற காரியம் இல்லை, சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. அதனால் என்னுடைய தாயார் ஒன்று சொல்வார்கள், மணலில் பெய்த மூத்திரமும் மாப்பிள்ளைக்கு போட்ட சோறும் ஒன்று என்று சொல்வார்கள். ஏனென்றால் மாப்பிள்ளைக்கு பொறுப்பு கிடையாது. மாப்பிள்ளை அயலாம், தண்ணீர் வாந்து ஓடாமல் இஞ்சி போவது போல இவனுக்கு எவ்வளவு செய்தாலும் அவனுக்கு பொறுப்பு கிடையாது, மகனுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று என்னுடைய தாயார் சொல்வார்கள். மகன் என்னை காக்க வேண்டிய பொறுப்புடையவன், மகள் என்னை காக்க வேண்டிய பொறுப்புடையவள் இல்லை என்று சமூகம் வரையறுத்து வைத்திருக்கிறது. ஆகவே ஒரு 5000 ஆண்டுகளாக ஒரு சமூகம் தன்னுடைய பிள்ளைகளை சமமாக நடத்துவதற்கு உருவாக்கி வைத்திருக்கிற பழக்க வழக்கங்களில் இன்றைக்கு சட்டம் நுழைந்து சாதித்திருப்பது என்ன? நாம் 50% சொத்தை கொடுப்பது எனக்கு உடன்பாடு தான். இங்கிருந்து 50% வாங்கி கொண்டு போய்விடுகிறாள். அந்த வீட்டில் பிறந்தவள் 50% வாங்கி கொண்டு போய்விடுவாள், அந்த வீட்டினுடைய சொத்து இறங்கிவிடும். இவளுடைய சொத்து எல்லாமே கணக்கு ஒன்று தான். என்னுடைய தகப்பனார், நான் 9 பேர் பிறந்தோம், 5 பேர் ஆண்கள் 4 பேர் பெண்கள். என்னுடைய தகப்பனார் 9 பேருக்கும் சமமாக கடையிலே பங்கு வைத்தார்கள். ரொம்ப சாதாரணமான பெண்கள், என்னுடைய தங்கைகள் வாழ்க்கைப்பட்டு போன இடங்களிலே அவர்கள் சாதாரணமான குடும்பங்களில் வாழ்க்கைப்பட்டு போய் பங்கு பலன் நிறைய பெற்று போனதுனாலே இவர்களுக்கு சமமாக இருந்தார்கள். என் தகப்பனார் என்ன சொல்வார்கள் என்றால், பெண்ணை கட்டி கொடுக்குற போது சமமான அந்தஸ்தில் என்னுடைய தகப்பனார் கட்டுவதில்லை, அவன் நம்ம சொல்கிறது கேட்குற மாதிரி இருக்கட்டப்பா அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கு தோதான மாப்பிள்ளைக்கு கட்டுவாங்க. அவனுக்கு பணம் வேண்டாமான்னு கேட்டால் அதை நம்ம பங்கு வச்சு அவளுக்கு பணம் கொடுப்போம். அப்புறம் 2 பேரும் சமமாக இருக்கணும்ப்பா, நீங்களும் வசதியாக இருக்கணும், தங்கச்சியும் வசதியாக இருக்கணும், அப்போ தான் உங்கள் வீட்டிலேருந்து அவள் வீட்டில் பொண்ணு எடுக்கலாம், மாப்பிள்ளை எடுக்கலாம், நம்ம குடும்பம் சமமாக இருக்கணும் என்று சொல்வார்கள். ஆகவே நம்முடைய தகப்பனார்கள் பாட்டனார்கள் எல்லாம் தங்களுடைய பெண் மக்களும் ஆண் மக்களும் சமமாக இருக்க வேண்டும் என்பதில் விருப்பமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள். அறுத்து கொண்டு போவது, பழைய சமூகத்தில் அறுத்து கொண்டு போவது இல்லை. பெண் இவளுக்குரியதை பெற்றுக்கொண்டு போவாள், அந்த குடும்பத்தில் பிறந்தவளும் அவளுக்குரியதைத்தான் பெற்றுக்கொண்டு போகிறாள் என்பதால் அது சமமாகி விடுகிறது. இவர்கள் சொல்வது போல நீங்கள் சொன்னீர்கள், அன்புக்கு மட்டும் 50% அறுத்து கொண்டு போய்விட்டால் அன்பு கிடையாது என்று சொன்னார். அன்பு அல்ல, அது பொறுப்பு. நான் சொல்கிறேன், இந்த சமூகம் பலவற்றில் பொறுப்பை யார் சுமப்பது என்று உருவாக்கியிருக்கிறது. ஆண் மகன் பெற்றோரை காக்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், பெண்மகள் எடுத்துக்கொள்ள மாட்டார். அதுபோல் தங்கையை காக்கின்ற பொறுப்பை ஆண் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் செல்லமாக கொடுப்பார்கள். 40 ஆண்டுகளுக்கு இது வைப்பு நிதியாக வைத்திருக்கிறார்கள் என்பது பொருள் அல்ல. அந்த பொறுப்பை ஆணுக்கு சுமத்துகிற காரணத்தினால் எப்பொழுதும் தங்கச்சியை ரோட்டில் விட்டுட்டான், இவன்லாம் என்ன மனுஷன், தாய்க்கு சோறு போடலை, இவன் என்ன மனுஷன் என்கின்ற சமூக பழிப்பு வந்துவிடக்கூடாது என்று எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெண்களுக்கான 50% சொத்துரிமை என்கிற சட்டம் எவ்வளவு முக்கியமானது? அவர் சொல்லக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் பாசத்தின் காரணமாகவும் அவளுடைய மரியாதைக்காகவும்
அந்த குடும்பத்தில் நம் குடும்பத்திற்கு தகுதி இருப்பதற்காகவும் கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்புகள், சீதனங்கள், தாய் வீட்டின் சீதனங்கள், அதெல்லாம் வந்து நம்முடைய தகுதி நிலையை சரிபார்த்து கொள்வதற்கும், அந்த வீட்டில் நீ பொண்ணு எடுக்கணும்பா, இந்த வீட்டில் நம்ம பிள்ளை கொடுக்கணும்பா அப்படின்னு அவர் தந்தை சொல்லிய அந்த நியாயம் அது சரியான நியாயம். ஏன்னா உன் தங்கச்சி வந்து பராரியா போயிட்டாள்னா உனக்கு தானே அசிங்கம் அப்படிங்கிற ஒரு நியாயம். அப்போ இது வந்து அன்பின் காரணமாக கொடுக்கப்பட்ட அன்பு அளிப்பு, அதை பற்றி பேச்சில்லை. ஆனால் சொத்து என்று வரும்பொழுது உலகம் முழுவதும் எல்லா பெண்களும், பெரும்பாலான பெண்கள் உழைப்பாளிகளாக இருக்காங்க. ஐநா சபையில் இதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் முழுவதும் உழைப்பாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிறவங்கள 100% வச்சா 66% பேர் பெண்கள் தான் உழைக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னு. உலகம் முழுவதும் எத்தனை பெண்கள் சொத்துடையவர்களாக இருக்காங்க அப்படின்னா 81ல் 1%. இன்றைக்கு 2012 2% பெண்கள் தான் சொத்துக்களை, டைட்டில் என்று சொல்லக்கூடிய சொத்துக்களை தன் கையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? உலகம் முழுக்க ஒரு நியாயம் இருக்குது, இத்தனை காலம் இருக்குது. நம்ம இந்தியா இல்லை, தமிழ்நாடு இல்லை, திருநெல்வேலி இல்லை, சென்னை கிடையாது, உலகம் முழுவதுமே இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. அப்போ பெண்களுக்கு சொத்து தர வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப பாசமாக தான் நானும் சொல்கிறேன், பெண்களே ஒரு சொத்து, சொத்துக்கு எதுக்கும் ஒரு சொத்து. ஒரு அக்ரிணையாக பார்க்கும் பொருளுக்கு நீங்கள் சொத்து கொடுக்க மாட்டீங்க. உங்கள் பேனா ஒன்று இருக்குது, நல்ல மான் பிளாங்க், நீங்கள் ஒரு $1,00,000 கொடுத்து வாங்குறீங்க. உனக்கு ஒரு கம்மல் வாங்கி போடுறேன், உனக்கு ஒரு செயின் வாங்கி போடுறேன்னு நீங்கள் $1,00,000 டாலர் வாங்கி அதுக்கு போடுவீங்களா? போட மாட்டீங்க. அந்த மான் பிளாங்க் பேனாவே உங்களுக்கு ஒரு சொத்து. அப்படிதான் பெண்கள் பார்வை பார்க்கப்பட்டது. நீ மகனாக பிறந்து விட்டால் சொத்து. ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூத்த மகன், அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்க ஒரு ஆண் இறந்துட்டாருன்னு சொன்னால், அன்றைக்கு வயிற்றில் ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அதுக்கு சொத்துன்னு எழுதிடுவாங்க. இதுதான் 1956 இந்து வாரிசுரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டம் 2005 திருத்தப்பட்டது. முதலாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்து பெண்களுக்கு 2004 டிசம்பர் 20 இந்த தேதி வரைக்கும் உங்கள் வீட்டு சொத்து ஏற்கனவே பிரியாட்டா அந்த வீட்டு பொண்ணுங்களும் கூட பங்காளி தாயான்றுச்சு. அப்போ 2005 செப்டம்பர் 9ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த இந்த சட்டம் அதற்கு ஒரு டேட்டை வச்சிருச்சு, 20 டிசம்பர் 2004. அதுக்குள்ளே ஏற்கனவே பிரிச்சுட்டோம்னா என்ன பண்ண முடியாது பெண்கள்? ஆமாம், நீங்கள் ஏற்கனவே பிரிச்சிங்க, தப்பு, நீ எனக்கு கொண்டு வான்னு கேட்க முடியாது. 2005க்கு பிறகு 2004 டிசம்பர் 20க்கு பிறகு பிரிக்கப்படியாத பாட்டனார் சொத்து, பூர்வீக சொத்து என்று ஒன்று இருந்தால் அந்த சொத்தில் எப்படி உன் அண்ணனும் அப்பாவும் உன் சித்தப்பாவும் சின்ன தாத்தாவும் பங்காளிகளோ, அப்படி நீயும் உன் சித்தியும் உன்னுடைய அத்தையும், மன்னிக்கணும், நீயும் உன் அத்தையும் உன்னுடைய குழந்தையும், நீ செத்து போயிட்டால் உன் குழந்தையும் கூட பங்காளி என்று புதிய சட்டம் வந்திருக்கிறது. வரவேற்க வேண்டுமா இல்லையா? ஆசைக்கு ஒரு பெண், ஆசைக்கு ஒரு ஆண். அது காலம் போயிடுச்சு. 10 வயசுக்கு மேல பங்காளி, பொண்ணும் கூட தான் பங்காளி. பாட்டன் சொத்து பேரனுக்கு இல்ல, பாட்டன் சொத்து பேத்திக்கும். எப்படி பாக்குறீங்க? இது சமமாகத்தான் பழைய சமூகத்திலும் இருந்தது என்பதுதான் என் வாதம். 50% கொடுத்தாலும் எனக்கு சம்மதம். பழைய சமூக அமைப்பில் இருந்தாலும் அது சமமாகத்தான் இருந்தது. எப்படி இருந்தது என்றால், இங்கிருந்து போகின்ற போது இவள் எவ்வளவோ பொருட்களை தகப்பனின் விருப்பத்துக்கேற்ப கொண்டு செல்வாள். அங்கே சென்று இவள் தான் இந்த சொத்தை ஆளப்போகிறாள், கணவனோடு சேர்ந்து ஆளப்போகிறாள். இவளை நாத்திர ஆள மாட்டாள், அவள் வெளியேறிடுவாள். இதே மாதிரி கொஞ்சம் நகை மற்றதை போட்டுன்னு வெளியேறிடுவாள். அவள் போய் இன்னொரு குடும்பத்து சொத்தாக ஆழ்வா. இப்போ குடும்ப அமைப்பில் ஒரு பொறுப்பை ஏற்படுத்தணும். இப்போ பெண்ணுக்கு சம உரிமையின் பெற்றோருக்கு, நம்ம பழைய சமூக அமைப்பை சொல்கிறேன், பெற்றோரை காக்கின்ற பொறுப்பு பையன்களுக்கு இருக்கிறது என்று பழைய சமூக அமைப்பு இருந்ததுனால்தான் பையல் என்ற போது பரிந்தெடுத்து கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனின்னு பட்டினத்தார் சொல்கிறார். பையன் பிறந்திருக்கானோன்னு மகிழ்ந்தாளாம் தாய், மகிழ்ந்து கையில் எடுத்தாளாம். ஏன் அப்படின்னா, மகன் தான் பொறுப்பு பிற்காலத்தில் நம்மை காப்பதற்கு. இந்த முதியோர் சட்டங்கள் இன்றைக்கும் அது சரியாக, அது வேற, நான் அதற்குள் வரவில்லை. ஆனால் அது பெண்ணுக்கு அந்த பொறுப்பு கிடையாது, சமூகம் அதை விதிக்கவில்லை. பெண் வெளியேறி விடுவார். ஆண் அந்த பெற்றோரை காக்கின்ற பொறுப்பு உடையவன். ஏற்கனவே சமூகம் ஒவ்வொன்றும் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அரும்புகுத்தி வேளாளர்கள் பையனுக்கு சொத்து கிடையாது, பெண்ணுக்கு தான் சொத்து. நம்முடைய சமூகம் பையனுக்கு சொத்து, பெண்ணுக்கு சொத்து கிடையாது. இப்படி நான் சொல்கிறேன், சமூகம் தன்னுடைய வளமைகளின்படி வாழட்டும். இதில் என்ன நீங்கள் குறுக்கிடுகிறீர்கள் என்று கேட்கிறேன். ஒரு சமூக அமைப்பில் 5000 ஆண்டு சமூக அமைப்பில் வக்கீல் என்பது ஒரு தொழிலாக இருக்கிறது. என்னுடைய வழக்கை, கண்ணகி தன் வழக்கை தானே பேசினாள். அவள் ஒரு வக்கீலை சார்ந்திருக்கவில்லை. தன் வழக்கை தான் பேச வேண்டும், என் வழக்கை நான் பேச வேண்டும். எனக்கு எதுக்கு ஒரு வக்கீல்? இதுக்கு 100,000 குறுக்கு வழக்குமான சட்டங்கள், இவற்றையெல்லாம்
நான் வாழ்வதே ரொம்ப சிரமமாக இருக்கிறது இந்த சமூக அமைப்பில். ரொம்ப எளிமையாக பிறரை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் உதவி வாழ வேண்டும் என்கின்ற எளிமையான சமூக அமைப்பு ரொம்ப சிக்கல் மிகுந்த சமூக அமைப்பாக இட் ஹஸ் பிகம் காம்ப்ளெக்ஸ். ரொம்ப மோசமாக, காம்ப்ளிகேட்டட், ரொம்ப மோசமாக இதை ஆக்கிவிட்டார்கள். கடைசி வரை என் சகோதரியை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பில் இருக்கிற நான் என்னுடைய பூர்வீக சத்தை என்னோடு வைத்துக் கொள்வதுதான் நியாயம் என்கிறது ஆண்கள் தரப்பு. எனக்கு உரியதை எனக்கு கொடுத்து விடுங்கள், என்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்கிறார்கள் பெண்கள். எது சரி? சட்டம் என்ன சொல்லுகிறது? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆட்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். சொத்து எப்பொழுதுமே ஆண்களுக்கானது என்ற சமூக மனநிலையில் இருந்து அது 50% பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இங்கு கட்டாயமான சட்டமாக இருக்கிறது. யதார்த்த வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு உண்மையில் இருக்கிறது? பெண்களுக்கு 50% சொத்துக்கள் போய் சேருகின்றனவா? பெண்கள் அதை கேட்கிறார்களா? கேட்டாலும் ஆண்கள் அதை கொடுக்கிறார்களா? பேசலாம். அதான் ட்ரெடிஷ்னல் செட்டப்ல பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது, இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் சொல்கிறாரு. ஆனால் இவ்வளவு தூரம் இமோஷனலாக இந்த சமூகம் இருக்குன்னா எதுக்கு இங்கே பத்திரம், எதுக்கு ரெவன்யூ ஸ்டாம்பில் கையெழுத்து வாங்கணும்? அப்படி ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய. ஒன்று கேட்குறேன் நான். ரொம்ப சிறப்பான சமூகமே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும்னா வருஷத்துக்கு 10,000 பெண்கள் வரதட்சணையால 18லேருந்து 28 வயசு வரைக்கும் சாகடிக்கப்படுறாங்க. வருஷத்துக்கு 1,80,000, 90,000, 2 லட்சம் குழந்தைகள் கணக்குப்படியே வந்து ஸ்கேன் சென்டர்ல அழிக்கப்படுறாங்க. இப்படி கேவலமான அவலங்களை, பெண்கள் மீதான வன்முறைகளை பார்த்துட்டு இருக்கும்போது அதுவே அதை பார்த்துக்கும் சட்டமெல்லாம் வேண்டான்னு அரசியல் சாசனத்தின் மேல் நம்பிக்கை உள்ள ஒருவர் நம்ம யாரும் சொல்லக்கூடாது. அப்ப எதுக்கு அரசியல் சாசனம்? இதுக்கப்புறம் சமத்துவம். அரசியல் சாசனம் திருத்தப்பட்டதே கிடையாதா? அரசியல் சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அரசியல் சட்டம் திருத்தத்திற்குட்பட்டது. அரசியல் சட்டம் 108,000 தடவை மாற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன மாறாத தேவை? நபிகள் நாயகம் ஓதிய குர்ஆனா? மாற்றவே முடியாது என்பதற்கு அரசியல்வாதிகள் தங்களுடைய ஓட்டு வங்கிக்காக சட்டங்களை மாற்றும் போதோ, லஞ்ச ஊழலை காப்பாற்றுவதற்காக விதிமீறிய சட்டங்கள் எல்லாம் விதிகளுக்கு உட்பட்டது என்று போடுவதனாலேயோ இப்போது இருக்கக்கூடிய சமத்துவமற்ற நிலைமையை சமத்துவமாக மாற்றக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். பெண்கள் என்றாலே இப்போ இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு கையில் காதில் மூக்கில். ஆண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, மிஞ்சி போனால் ஒரு மோதிரம் போடுறாரு. அப்போ ஒரு பெண் என்றாலுமே 2 லட்சம் தகுதி, 3 லட்சம் தகுதி. அவள் போட்டிருக்கும் சொத்தை வைத்து பார்க்கும் ஒரு பார்வை இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் நகைகளின் பேரில் ஆர்வத்தையும், நாம் பயன்படுத்தாத 10,000, 20,000 ரூபாய் புடவைகளை எடுத்து நம்ம அடுக்குகிறதுக்கும் வந்து பெண்களுக்கு ஒரு சிந்தனையும் ஆர்வையும் வெறியையும் ஊட்டுகிற அநியாய சமுதாயமாக இருக்கிறது. அதை ஊட்டி வளர்ப்பதற்கு நம் வீட்டு ஆண்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னும் சொத்தை சொத்தாக பார்க்கும் பார்வை, தன் பெண் இப்படி இருக்க வேண்டும், தன் மனைவி இப்படி இருக்க வேண்டும், சமூகம் இப்படி இருக்க வேண்டும், அவளை ஒரு மனுஷியாக அறிவுஜீவியாக பார்க்கும் பார்வை வந்தால்தான் இந்த சட்டங்களும் சரிப்பட்டு வரும். ஒன்று. இரண்டாவது விஷயம், ஐயா ஒரு நிமிஷம். சட்டம் இப்பொழுது தெளிவாக சொல்கிறது, பெண் குழந்தைகளுக்கும் தன் தந்தையை தாயை பார்க்கும் பொறுப்பு வந்துவிட்டது. நான் வழக்கு நடத்தியிருக்கிறேன் அம்மாக்களுக்கு. தன் பெண் எனக்கு தரவில்லை, என் பெண்ணு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, எனக்கு ஒரு 6,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க வாழணும்னு. அவ்வளவு அவலமான சமூக நிலைமையில மறந்துட்டு இருக்கோம். சட்டங்கள் அவசியம். அதனால்தான் வந்து வயதான முதிர்ந்த வயதினருக்கு சட்டம் வந்திருக்கிறது. சமூகத்திற்கென்று சில பழக்க வழக்கங்கள், சமூகத்தில் 5000 ஆண்டுகளாக பழகி வந்த பழக்கங்களின்படிதான் சமூகம் வாழ்கிறது. சில பேர் இதில் விதிவிலக்காக இருப்பார்கள். ஒரு 10,000 பேருக்கு கொடுமை செய்கிறான் பெண்ணுக்கு கொடுமை செய்கிறவன் இழிவானவனாக இருப்பான். பெண்ணை எல்லாம் ஆணுக்கு பெண் சமம் என்பது என்னுடைய கருத்தல்ல, ஆணை விட பெண் கூடுதலானவள் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு பிறப்பு எனக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆகவே பெண் என்னுடைய தாயார் பெண், அவர்களை விட சிறந்த ஒருவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. அதனாலே பெண் சிறந்தவள் தான். எம்பவர்மெண்ட் பெண்ணுக்கு இருந்துச்சுங்க. எங்க தாயார் சொல்றது தான் எங்க தகப்பனார் இருக்கப்ப, எங்க தாயார் வச்ச கோட்டை கிழிச்ச கோட்டை என்னுடைய தகப்பனார் தாட்ட மாட்டேன். எம்பவர்மெண்ட் இல்லாம என் தாயார் நடத்துனாங்க. உங்களுக்கு தகுதி இல்லைன்னா நீங்க பின்னாடி போங்க, தகுதி இருந்தா வழி நடத்துங்க. அது உங்களுடைய தகுதி சார்ந்ததை தவிர ஆண் பெண் சார்ந்தது அல்ல. எல்லாவற்றையும் நீங்கள் சட்டம் செய்து தீர்க்க முடியாது. இல்ல உண்மைதான். ஒரு விஷயம் சொல்லணும். பழைய விஷயங்கள், என்னுடைய நுகர்வு, என்னுடைய ஆசை, என்னுடைய தேவைன்னு நிறைய இப்ப வந்துட்டதுனால திருமணங்களை கூட மிக எளிமையாக செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஏன் பொண்ணுக்கு செய்யணும் அப்படி? நீங்க இன்னும் எளிமையான திருமணங்களுக்கு உள்ள போகணும். இப்ப வரப்போது சட்டம், அது ஒரு பைப்லைன்ல இருக்கு. திருமணங்களுக்கு இதற்கு மேல் செலவு செய்யக்கூடாதுன்னு. நிச்சயமாக திருமணங்கள் அப்படி செய்யப்படக்கூடாது. நிச்சயமாக நகை என்பதையும் ஒரு பண்ட பாத்திரத்தையும் ஒரு டம்ளரையும் சட்டியையும் பானையையும் உங்களை பாதுகாப்பாக காட்ட முடியாது, வேண்டிய அவசியம் இல்லை. கல்வி கொடுத்தாகிவிட்டது, வேலை கொடுத்தாகிவிட்டது. கொஞ்சம் சமூகம் அடுத்த படிக்கு மாறும் பொழுது
பெண்களுடைய கருத்தாக்கத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டிய அவசியம் உண்டு. அதை மாற்றுவதற்கு ஆண்கள் இன்றைக்கும் கருத்தளவில் உயர்வாக இருக்கிற ஆண்கள் சில பெரிய மாற்றங்களுக்கு முன்வர வேண்டும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிளாஸ்ல இது வந்து இன்ஹெரண்ட் இல்னஸ், அது உடன் பிறந்த நோய். இத நீங்க வந்து சும்மா இவர்கள் தான் முன்னேறி இருக்காங்க. யார் முன்னேறியதாக நான் நினைக்கவில்லை. என்ன முன்னேறி இருக்கு? 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தில் ப்ராப்பர்ட்டிடு கிளாஸ் என்று சொல்லக்கூடிய சொத்து படைத்த ஒரு சிறிய தொகையான மக்களை மட்டும் வைத்துக்கொண்டு, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடுத்தர வாழ்க்கையை மட்டும் வைத்துக்கொண்டு பெண்களுக்கு சொத்தில் பங்கு தர வேண்டாம் என்று கருதுவது மிகவும் தவறானது, சரியாக வராது. ஐயா சொல்லிய அவர் இந்த பக்கம் வந்தாச்சு. ஒருத்தர் மல்லு கட்டி அங்க உண்டே உட்கார வச்சுட்டு ரொம்ப அநியாயம். அவர் நல்லா பேசினாரு. அவர் பயந்து அந்த பக்கம் ஓடிட்டாரு. அவர் பயந்து ஓடிட்டாரு. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க பாருங்க, நான் சொல்வது தெளிவானது. ஒரு சோசியலிச சமுதாயத்தில் தான் இந்த தீங்கு நிகழும். நான் இந்த தீங்கு அகலும். இன்னொன்று சொல்லுகிறேன், பழைய வளமையான சமூகத்திலும் பெண்ணுக்குரிய பாதுகாப்பு. நான் சொன்னது புரியவில்லை. இங்கிருந்து செல்லுகின்ற பெண் அன்பளிப்பாக சிலவற்றை கொண்டு போகிறாள். அவர்கள் வீட்டு பெண்ணும் அன்பளிப்பாக சிலவற்றை கொண்டு போகிறார். ஆகவே சமமாகத்தான் இருக்கிறது. இன்னொன்று, நான் 50% சொத்து கொடுப்பதற்கு எனக்கு எந்தவித மறுப்பு இல்லை. எனக்கு சொல்ல வருவதுடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு சமூக ஒழுங்கின் மூலமே இது சரி செய்யப்பட வேண்டும். சட்டத்தால் இது சரி செய்து கொண்டிருக்கிறது. ஐயா பொதுவா சொல்லாம அன்பும் ஆசையும் பாசமும் இருக்க பெண்களுக்கு, அவர் உயர்வாக ஆண்களை விட கூடுதலாக மதிக்கிற பெண்களுக்கு 2005க்கு அப்புறம் கூட பூர்வீக சொத்து பிரிக்காம இருந்தா, அண்ணனும் வேலை செய்யறாரு, தங்கச்சியும் வேலை செய்யறாங்க, அந்த சொத்துல பிரிக்கலாமா அப்படிங்கறது அவர் சரி 50 கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் ஒண்ணுமே இல்ல. என்னமோ பெரிய ஏழை மக்களுக்கு பேசுற மாதிரி இவங்க பேசுறாங்க. எல்லாம் தெருவுல படுத்து கிடக்காங்க. எங்க தொகுதி பூரா வந்து பாருங்க, 10,000 பேர் தெருவுல படுத்து கிடக்கான். அவனுக்கு வீடும் கிடையாது, வாசல் கிடையாது. தெருவில் இருக்கிறவனுக்கு வீடு கட்டி கொடுறான்னு நான் எழுதி கொடுத்தா அவன் வந்து இடம் இல்லைங்கிறான். போங்கடா அப்படி. அது இருக்கட்டும். என்னமோ இந்த 10% சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கே போய் என்னமோ உருகி மறுகிறார்கள். நான் சொல்றேன், இல்லாத மக்கள் அதிகம். 38 ரூபா தான் இந்த நாட்டில் தலை வருமானம். 38 ரூபா வச்சிருக்கவனுக்கு சீதனம் ஒரு பிரச்சனை இல்லை, வரதட்சணை ஒரு பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனைனா கொஞ்சம் பேருக்கு பிரச்சனை. என்னுடைய கருத்து, அந்த கொஞ்சம் பேர் சொத்து வச்சிருக்கவங்ககிட்டயும் அதை பிடிங்கியாச்சுன்னா இந்த சமூகம் ஒழுங்கு நிம்மதியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆனால் நம்முடைய சமூகம் சமூக விழுமியங்களால் தான் ஆளப்பட்டது. அப்படி தான் ஒரு சமூகம் இருக்கணும். எல்லாத்தையும் சட்டம் போட்டு சரி செய்யணும். அப்பனா தாளுக்கு சோறு போடலைன்னா போலீஸ் பிடிச்சிரும், அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாங்கன்னா போலீஸ் பிடிச்சிரும், தங்கச்சிக்கு காசு கொடுக்கலாம் போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு ஒரு நிலைமை ஏற்படுது. அப்படின்னா இந்த சமூகம் சமூக விழுமியங்களிலிருந்து பிறண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம். இந்த சமூகம் பழக்கருப்பை ஆசைப்படுகிற விரும்புகிற அந்த சமூக நேர்மைத்தனத்திலிருந்து கொஞ்சம் பிறண்டு கன்சியூமராக மாறிவிட்டது என்றுதான் அர்த்தம். எங்கே மனிதன் நியாயமாக செய்ய வேண்டிய, உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லையோ அங்கே சட்டம் வரும். இதுதான் உலகின் இயற்கை. நாளை வாழ்க்கை எந்த திசைக்கு வேண்டுமானாலும் என்னை அழைத்து போகும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு வந்துவிட்ட பிறகு அவரவருக்கு உரியதை அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுத்தான் போகிறது. அதை லீகலாக செஞ்சுதாகணும். ஆவணத்தின் அடிப்படையில் அதை கொண்டு வருவது தான் சரியாகவும் இருக்க முடியும். அதற்கு அந்த சமூகம் பழகத்தான் வேணும். பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பி. முழுக்க முழுக்க சட்டங்களால் ஆளப்படுகிற சமூகம் அவ்வளவு நல்ல சமூகம் இல்லைதான். ஆனால் அவசியம் என்று ஒரு சட்டம் வருகிற போது அதை ஏற்பதுதான் ஒரு சமூகத்திற்கு சரியான விஷயமாக இருக்க முடியும். 50% சொத்து அந்த பெண்ணுக்கு சட்டத்தின்படி கொடுப்பது, அவங்க கேட்காமலே கொடுத்துடுறது ரொம்ப அழகான விஷயம். நீயானாவில் பரிசளிக்கிற நேரம், விமன் ஆர் கேப்பபிள் டு ரன் அ பிஸ்னஸ். அதனால் உங்கள் பிஸ்னஸ்லேயும் கூட நீங்கள் எங்களுக்கு பங்கு கொடுக்கலாம், நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு ஒரு புதிய பார்வையை முன்வைத்த அவருக்கு அந்த பரிசு. வாங்க, திருச்சி மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆரம்பத்திலேருந்தே ஆவேசமாக பேசினாலும் ஒருத்தர் உண்மையாக பேசினார், மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை பேசினார். இது ஆண் மனசு. திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. வாங்க சார், நீங்கள் தான். வாழ்த்துக்கள் சார். திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தங்கச்சி கொடுத்துருங்க. ஓகே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.